What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடல்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ் வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. What's up, ladies and gentlemen? Welcome to a brand new episode of Tosa. மறுபடியும் வந்துட்டோம் உங்கள் டோசா மாமா. இந்த வாரம் ஒரு புதிய வாரம். இந்த வாரம் வந்து ஒரு கெஸ்ட் இல்ல அது இன்னும் பண்ணிட்டு இருக்கு. என்னது என்ன பண்ணிட்டு இருக்க? மாச்சோவா இருக்கியா? மாச்சோ ரிசல்ட் கண்டுதல பண்ணிட்டு இருக்கிற. இல்ல போன வாரம் அந்த கெஸ்ட் வரும்போது நான் நடுவுல இல்ல, ஆனா கெஸ்ட் இல்லாத இடத்துல என் நடுவுல உட்காரச்சிங்களா? நீ வந்து இதுடா அது அம்மியும் அவர் சில பேருக்கு நாங்க முடிவு எடுக்க மாட்டோம், அவங்களே வந்து உட்கார்றாங்க. நீ முடியும் எடுக்க மாட்ட. நீ எடுக்கிற முடிவு தான் என்னை நோக்கி தான் இருக்கு. நாங்க எடுக்கிற முடிவு. அன்னைக்கு ஒரு கண்டென்ட் பண்ணோம்டா. நாங்க வந்து இந்த தமிழ் பேசுற மாதிரி கண்டென்ட் பண்ணிருக்கோம். கண்டென்ட்ல தமிழ் இங்கிலீஷ் பேசினா அடிக்கணும்னு சொன்னோம். ஆமா, தட்ட சொன்னா தள்ளி விட்டு அடிக்கிறான்டா. அது கை கண்ட்ரோல் எல்லாம் போகுது. கை கண்ட்ரோல் தெரியல எனக்கு. வந்து நீ என்ன தெரியுமா உன் மிஸ்டேக் என்ன தெரியுமா? நான் சொல்றேன். மொத வீடியோலயே பரவாயில்ல நீ அடிறான்னு சொல்லிட்டேன். அவன் பரவாயில்ல அடிடால பாத்துக்கலாம் அடிச்சு அப்படி போயிட்டான் போல. அவன் ஒரு கட்டத்துல ஆனா வீடியோ இல்ல, கை அடிக்கிறது என்ன அடிச்சிருக்க. Oh my God. ஒரே ஒரு சொன்ன பரவாயில்ல சும்மா அடின்னு. எனக்கு இன்னும் பாக்குற வீடியோ அவனை போட்டு அடிச்சு அவங்க என்ஜாய் பண்றாங்க. மக்களுக்காண்டி நான் இது கூட செய்ய மாட்டேன். எனக்கு அப்படி தெரியாது. நீ ஒரு ரீசனா பச்சி நீ செஞ்சிட்டு இருக்க. நீ இது ஒரு காரணமா சொல்லி நான் எத்தனை டிஎம் மட்டும் உனக்கு காமிக்கிறேன். Wow, really funny the way you beat Jeevan. So nice. அப்படி சொல்லி எனக்கு ஒரு ஆள் அனுப்பிருப்பாங்க. Really funny தான் நிறைய வந்திருக்கும். ஒன்னு படிச்சிட்டு ஓ பரவாயில்ல அடிக்கலாம். நிறைய பேர் பூணுன்னு வர சொன்னீங்க. ஆனா என்னன்னா பூணுக்கு தமிழ் நல்லா தெரியும். எனக்கு தெரியுங்க, நான் பேசிடுவேன். அடிலாம் நான் தான் வாங்கிட்டேன். தமிழ் திக்குன்னே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் அடின்னு சொன்னதுக்கே அடின்னு அடிச்சிருக்கான். இவன் அடின்னு சொன்னா இதான் தர்ம அடின்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன் போடுது இது தனிஷெல்லாம் வரும். தனிஷா ஓ இங்க பாருங்க, தமிழ் பேசுவாங்க. உங்களுக்கு தமிழ் பேச தெரியும். அதனால அடுத்த தடவை வந்து ஒரு பொண்ணோட சேலான் இருக்கேன். நீ இது கூட சேஷித்ரா இங்க பாரு, சேஷித்ரா வந்துச்சுன்னா இவன் சொல்லி கொடுக்கணும், அவன் கத்துக்க மாட்டான். அந்த பிள்ளை பிளாத்தேஸ் விட்டுருச்சு. நான் இப்படி இருக்க வீடியோல என்னங்க கால் இப்படி தூக்கி வச்சிருச்சான். இல்ல நான் அடிக்கும் போது இப்படி அடிப்பேன். ஆனா நான் வந்து 4-5 அடிச்சிருவேன். நான் ஒரே ஒரு தப்பு தான் பண்ணுவேன். கால் அந்த இடத்துல ஒரே எத்தனை அப்படியே மரண சாவு. மணியே ஏன் ரத்தம் இவ்வளவு வயலண்ட் உன்னை யார் பண்ண சொன்னா? நான் உன்னை சும்மா தான் அடிக்க சொன்னேன், அடிச்சுட்டே இருக்க. சரி, நம்மளுக்கு வந்து போன வாரம் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க நம்ம சிஸ்டம் 2 வாரமா வந்து டவுனா இருந்துச்சு. ஆமா, சிஸ்டம் மட்டும் இல்ல, காலோட கதை கன்றாவே இருக்குன்னு சொல்லி துப்புறானுங்க. நீ சொல்ற மாதிரி இருக்கு. இப்படி கூட யாரும் சொல்லலையே. ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் கால். டீசன்ட்டா தான் இருந்துச்சு. இல்ல அது இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அதனால இப்ப வந்து இன்னொரு கிரைட்டீரியா வந்துருச்சு. இப்ப என்னது, உங்க கதை இன்ட்ரெஸ்டிங் மட்டும் இருக்குன்னு ஆசைப்பட மாட்டோம், உங்களால கதையை சொல்ல முடியுமா? இனிமேல் செக் பண்ண ஆரம்பிக்கிறோம். விட்டா கிறுக்கு வாங்கி போட்டுருக்கு. கவலைப்படாத, கொஞ்ச நாளா நான் அதை பட்டுக்கிட்டு இருக்கேன். மறக்க முடியுமா? பயங்கரமா அனுப்பிவிட்டு இது அப்படி ஒண்ணு இப்ப தெரியுது. நான் கதை சொன்னா பயங்கரமா இருக்கும். நீ சொல்ற மட்டும் தான் பயங்கரமா இருக்கு, கதையில ஒண்ணு இல்லையே. கதை வந்து சொல்லுவாங்க why no male story ன்னு ஒருத்தன் வந்து சொன்னாங்க. ப்ரோ இது எனக்கு நடக்கல, என் ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு. இதே தாண்டவா நான் ஆரம்பத்துல சொன்னேன். எனக்கு என்னமோ நீ வாங்கிட்டு தான் செமத்தியா எவ்வளவு என்னன்னா இதுதான் நான் முடிவு பண்ணா இப்ப இந்த காதல் இதெல்லாம் இல்லன்னு. சோ ஃப்ரெண்ட்ஷிப் கதை அனுப்புங்கன்னு சொன்னேன். அவனும் அனுப்புனான். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் நினைச்சு கூட பார்க்கல என் ஃப்ரெண்ட் இது மாதிரி பண்ணிட்டான், நான் எதிர்பார்க்கலான்னு பெரிய ஒரு துரோகம் போலன்னு கதையை படிச்சா. ஆரம்பத்துல அவன் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். ஃபுல்லா அந்த ஃப்ரெண்டோட லவ் தான் ஓடி இருக்கு. எஃப்ஆர் இந்த பொண்ணு கூட படுத்தான், அவன் கூட நல்லா முடிச்சிட்டு கரெக்டா இவன் கிட்ட சொல்லணும்னே இவன் கோச்சிக்கிட்டு விட்டுட்டு போயிட்டான். நான் கதையை பார்த்துட்டு உன் எண்டிங்கோ ஒரு பிகினிங்கோ தூக்குனா நீ வெறும் காதல் கதை தானே சொல்லியிருக்க, இல்ல எங்கட ஃப்ரெண்டு கதை வந்திருக்கு. நீ அத சொல்றியே, இவன் சொன்னா பாரு அந்த ஃப்ரெண்டோட கதைன்னு. அந்த கதையை கேட்டு actually that was the first story in காதல கதை. நான் எவ்வளவு கதை கேட்டிருக்கேன். அந்த கதை கேட்ட பிறகு நான் எப்படி தெரியுமா என்னால எதுவும் சொல்ல முடியல. இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கானு கூட தெரியல. ஆனா அந்த கதை மேபி வராது, மோஸ்ட் லைக்லி வராது. அதுவும் அடிச்சு விட்ட கதை மாதிரி இருக்கு. கதை நம்ம கேட்கறதெல்லாம் அடிச்சு மாதிரி தான் இருக்கு. போனா வரல
அதுக்கு போன பட்டுன்னு சொல்லிருக்கூடாது. அவங்க மனசு ஹர்ட் ஆயிரும்ல. மனசு ஹர்ட் ஆயிருமா? நீ பாத்தியா உன் தெரிஞ்சாலா செட் பண்ணாலா? அந்த மாதிரி இல்லடா, என்னன்னு ஒரு பரிதாபம் எல்லாரும் மேலயும். யார் நீ? நான் அவனை கேக்குறேனே, மத்தவங்க எல்லாம் பரிதாபப்படுற, எங்க 2 பேருக்கு நீ பரிதாபப்படல. போனவர் நீ மறுது காலர் பரிதாபம் எல்லாம் பண்றிய. அதே நேரத்துல வீட்டுக்கு போகும்போது நான் அந்த பேய்க்கு ஒப்பன சேலஞ்ச் வைக்கிறேன். ஆமா, நான் உன் கூட வீட்டுக்கு போறேன்டா, நீ என்ன போ. ஏன் வீட்டுக்கு வர சொல்லிட்டு என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு நிச்சயம். அப்படி தெரியல, சரவணன் இருக்க பயமே. சரவணன் இருக்கிறனால பயமே. நீ சவால் விட்டு போன தெரியுமா? என்ன ஏதாச்சும் பண்ணி நான் இங்க தான் இருப்பேன், இப்படித்தான் நல்லா இருக்கும். நிம்மதியா தான் தூங்குறோம். என்ன ஏதாச்சும் பண்ணி பிரச்சனை. நீ சொன்ன இடம் அவனோடது, வீட்டுக்கு போறது நான் உன்னோடது. 2 பேரும் கூட இருக்க தெரியுமா? அது என்ன மட்டி, அது வீட்டுக்கு வந்து பார்க்க தானே நீ என் அட்ரஸ் கொடுத்த. அட்ரஸ் கொடுறா, தைரியம் வந்து அட்ரஸ் கொடு. என்ன இங்க பப்ளிக் கொடுக்க முடியாது, ஏன் பேய்கிட்ட தனியா கொடுக்குறேன். தண்ணி குடிக்கிறதா எப்படி வீட்டுக்கு மாசம் சார். ஆனா நிறைய பேர் வந்து இந்த வாரம் வந்து SPM ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஓ யா யா. So I just want to say congratulations. அதே எடுத்து டிக்டாக்ல ஒரு 2 பத்தி எடுக்கிறேன். என்னது? அவன் SPM ரிசல்ட்ஸ் காட்டிட்டு இருக்கான். ஆமாவா? இன்னொரு ட்ரெண்ட் இப்படி படம் வந்து ஸ்டார்டிங் படம் வந்து பாட்டு வந்து வெற்றி நிச்சயம் அந்த மாதிரி பாட்டு விட்டு இப்படி நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட எல்லாம் லுலு காகா காகா காகா. ஆமாவா? பார்த்துட்டு இதுல ஏன்டா பெருமையா இருக்கீங்க? அவன் சக்காஸ்டிக்கா சொல்லியிருக்கான். ஒரு 4 பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. I've seen about 12 to 13 kids doing மேபி ஆமாவா? இந்த நியூ ஏரால ஜென்சிக்குலாம் வந்து ஃபெயில் தான் இஸ் சக்சஸ். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஓ நீ இவ்வளவு பேசுறியே, ஓ SPM ரிசல்ட்ஸ் என்ன? ஐயோ, ஏய் அவன் ஸ்ட்ரெயிட் ஏ அப்படின்னு நீ நம்புறியா? இல்ல நான் ஸ்ட்ரெயிட்டே இல்லடா, நீ ஸ்ட்ரெயிட் பி. ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து ரிசல்ட்ஸ் எடுத்தான். ஸோ இது வந்து அவன் வந்து ரிசல்ட்ஸ் எடுக்கும்போது என் கிளாஸ்லேயே ரொம்ப ஸ்மார்ட்டானவன் அவன் தான். நீ படிக்கும் போதா? ஓகே. அவன் தான் ஸ்மார்ட்டானவன். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தேன். ஸோ அவன் தான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட். அவன் வந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கிறான். நான் பார்த்துட்டு ஏன்டா அழுகுறான்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டேன், ஏய் வாட்ஸ்அப் என்னாச்சு? நான் பொண்ணுகிட்ட அந்த அவன் சுத்தி வர பொண்ணுங்க தான் இருப்பாங்க. சரியா? அவன் அந்த மாதிரி படிப்ஸ் பொண்ணுங்களா? ஆமா, இல்ல ஸ்கூல் நேரத்துல அப்படிதான் இருக்கும். காலேஜ்ல இவங்க எல்லாம் வேஸ்ட்னு சொல்லிட்டு காலேஜ் வந்து படிக்காம இந்த பொண்ணுங்க இல்ல ஸ்கூல் நேரத்துல காலேஜ் நேரத்துல அவங்க தெரிஞ்சிருச்சு. என் கிளாஸ்ல அப்படிதான் 2-3 பேர் ஃபுல்லா கேர்ள்ஸா இருக்கும், நல்ல ஒரு பையன் இருப்பான், ஏன்னா நல்லா படிக்கிறான். சோ அப்பனா வந்து செகண்டரி வரைக்கும் வந்து படிச்ச பையன் தான் ஃபாலோ பண்ணுங்க. செகண்டரி முடிஞ்ச பாட்டு படிக்காத பையன் ஃபாலோ பண்ணுங்க. செகண்டரி வரைக்கும் டி ராகவன் போச்சு எனக்கு. செகண்டரி வரைக்கும் இது தெரியாம போச்சா இருக்கு. இல்ல நான் மட்டும் இப்படி கிழிச்சிடுவேன். படிக்காதான பொண்ணுக்கு ட்ரெண்ட். இங்க பாரு, அவன் அழுந்துட்டு இருந்தான். நான் பார்த்துட்டு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஃபெயில் ஆயிட்டேன். நான் கொஞ்ச நேரம் போய் கேட்டேன். அவன் ரிசல்ட்ஸ் போய் பார்த்தேன். எல்லாத்துலயும் A+, வாங்கிட்டு ஒரே ஒரு சப்ஜெக்ட் A- வாங்கியிருக்கு. அதுக்கு கொஞ்ச நாள் தானா? அதுக்கு வந்துட்டு இருந்தான். நான் அப்படி பார்த்துட்டு அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். அவன் கஷ்டம் அநியாயமா இல்ல. நான் எனக்கு பார்த்தோன்னே அப்பாடா நானு அப்படி இருந்து அது நடந்து நீ இவன் கடுப்புல இருந்துட்டு இது நீ பரவாயில்ல 5 நிமிஷம் சொன்ன 45 நிமிஷம் எடுத்தான் சொல்றேன். கடுப்புல இவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவன் நம்மளோட worst இருந்தா நம்ம அப்பா அம்மாட்ட போய் சொல்லலாம், அவனே ஃபெயில் ஆயிட்டான், அது நானே கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், மைனஸ் எடுத்து வச்சு என் வாழ்க்கையில தள்ளி விட்டியாடா. அப்புறம் நான் அப்படி நடந்து போயிட்டு இன்னொருத்தனை பார்த்தேன். வாழ்க்கையில அவன மாதிரி சந்தோஷமா இருந்தது என்ன வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. he just said that good job bro, good job. நான் பார்த்துட்டு என்ன சந்தோஷமா இருக்கானே. what did I got good results bro. நான் இப்ப good அது ஸ்ட்ரெயிட் அந்த மாதிரி இல்ல 2-3 பி. அவன் குட் சாஸ்திரமா bro admits I didn't fail la bro. ஓ பாஸ் ஜஸ்ட் பாஸ். அவன் இஸ் சம C D C எதுமே ஃபெயில் ஆகல. அவன் அங்க ஒரு இல்ல அவன் டிசைட் பண்ணிட்டான் அவன் ஃபெயில் ஆக போறானே. இது பார்த்ததும் வாவ் பரவாயில்லையே. சோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எங்களோட ரிசல்ட்ஸ் என்னன்னு. கிறிஸ் சொல்லுவோம் ரிசல்ட்ஸ். ரிசல்ட் எப்படின்னா அது இந்த பிளானட்ல இல்ல வேற பிளானட்ல இருக்கு. கலியுகத்துல இருக்கு. What results? Actually, those who don't know, Pooran is என்னது? Science. நானும் சயின்ஸ் ஸ்டூடண்ட். சயின்ஸ் ஸ்டூடண்ட். அவன் டிகிரி என்ன படிச்சா? Actuarial science. Actuarial science is one of the smart kids. Direct descendant from Albert Einstein. அப்படின்னு அவர் நம்ம சொல்லிருக்காங்க. யார் சார் அவரு? அல்பர்ட். பிகில வர அல்பர்ட். நோ என்னோட வந்து I got 1B is 8A 1B. 8A 1B. அந்த B வந்து ஏன் தெரியுமா? தேவையில்லாம ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன். என்ன சப்ஜெக்ட் எடுத்த? என்ன அம்மா என்ன ஏழையே தான் கேள்விப்பட்டிருக்கேன். 9 சப்ஜெக்ட்ஸ். நீ எக்ஸ்ட்ரா எடுக்கலாமே. ஓ ஆமாவா? SPM ல. ஓ அப்ப நீ பெரிய புளுத்தினி எக்ஸ்ட்ரா எடுத்துக்க. அதான் நான் இல்லங்க. SPM ல பேசிக் 9 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. எடுக்கணுமா? 9 சப்ஜெக்ட்ஸ் நீ எடுத்தே ஆகணும்.
ஓ அப்படியா? ஓ எனக்கு 9 ஆனா என்னோட 1 வந்து எக்ஸ்ட்ரா. அப்ப ஏன் ஏலியன் சொல்றாங்க? ஏலியன் பிஎம்ஆர். ஓ பிஎம் பிஎம்ஆர் இல்ல. சோ ஒன்னு அது என்ன தெரியுமா, இங்கிலீஷ் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இஎஸ்சி நான் எடுத்தேன். அது நீ எதுல ஃபெயில் ஆன? அதான் அந்த இஎஸ்சி தான். அதெல்லாம் நான் அது இங்கிலீஷ், ஆட் மேத்ஸ், மாடர்ன் மேத்ஸ், பிசிக்ஸ் தான் வாங்கினேன். ஓ ஸ்ட்ரெயிட் அப்பனா? இல்ல அப்புறம் கெமிஸ்ட்ரி வந்து பி வாங்கினேன். ஓ எனக்கு கெமிஸ்ட்ரி வந்து இந்த H2O இருக்குல்ல, அந்த ஹெச் இதுக்கு இருக்கு, 2 இது இருக்குன்னு ஓ இருக்கு. எனக்கு வந்து எஸ்பி முன்னாடி 2 மாசம் முன்னாடி வந்துச்சு. கெமிஸ்ட்ரி வச்சு பார்த்துட்டு டியூஷன் போகும்போது நான் ஐ வாண்ட் ட்ராப் கெமிஸ்ட்ரி பிகாஸ் ஐ டிட் நோ தட் வாஸ் an option. ஸோ நான் கெமிஸ்ட்ரி ட்ராப் பண்ணலான்னு இருந்தேன். அவன் ஏன் கெமிஸ்ட்ரி ட்ராப் பண்றேன்னு எக்ஸாம் அந்த ஸ்டார்டிங் கொஸ்டின் ஈக்குவேஷன் இருந்துச்சு. ஆமா அப்படிதான் இருக்கும். எனக்கு இப்படியே பார்த்துட்டு இருந்தேன், இந்த ஹெச் இங்க ப்ளஸ் பண்ண 2 அப்படியே எழுதிட்டு இருந்தேன். அவன் என்ன பார்த்துட்டு கிளாஸ் பண்ணி இப்படி பார்த்து, யூ டிடன்ட் நோ திஸ் ஈக்குவேஷன், தட்ஸ் வை யூ ஃபெயிலிங் இஸ் இட்? யா, இத நீ எனக்கு 2 வருஷம் முன்ன சொல்லி அவன் அந்த ரியாக்ஷன் வச்சிருந்தா எனக்கு 2 வருஷம் முன்ன சொல்லி கொடுத்திருப்பேன். தென் எனக்கு பயோ பிசிக்ஸ் no bio and history okay like D&C okay because it's memorizing subject. yeah whatever there's memorizing I cannot. so physics la vaங்கிட்டேன். ஆக்சுவலி எனக்கும் அதே பிரச்சனை தான். எனக்கு ஹிஸ்டரி நான் ஃபார்ம் 4 பண்ணனே நான் மறந்துட்டேன். சோ there was one அப்ப வந்து SMC ன்னு ஒன்னு இருக்கும். அது வந்து இந்தியன்ல போய் ஸ்ரீமுருகன் அங்க இப்ப ரீசன்ட்டா ஸ்ரமாலில தந்திருக்காங்கன்னு. ஓ ஆமாவா, விட்டாங்க. இன்னும் இருக்கா? இல்ல 4 பேர் வந்து இப்படி நின்னுட்டு நாங்க திருப்பி வரோம். என்ன மாசா பேசுறாங்க ஸ்ரீமுருகன் செட்டு திருப்பி ஸ்ரமாலி வருது. இதுக்கு இவ்ளோ மாசா the revenge என்ன சொல்றேன், இது ரெண்டு ரிவெஞ்ச் இதுக்கு அப்படியே இருக்கு. சோ ஹிஸ்டரி படிக்கும்போது ஐ கேவ் அப். நான் வந்து என்னோட ஸ்கூல் டெஸ்ட்லயே வந்து ஃப்ளங்க் ஆயிட்டேன். அப்புறம் ஒரு வாத்தியார் வந்து என்ன பண்ணாரு, ஃபார்ம் 5ல சொன்னாரு, இங்க பாரு மாஸ்டர் இருக்கேன்னு சொல்லி அவர் என்ன சொன்னாரு, நான் வந்து he will release the அதனா பேர் பேப்பர் predict பண்ணுவாங்க, இதுதான் வரும்னு சொல்லி ஒரு क्वेश्चन மாதிரி வரும். சோ அவர் வந்து அவர் predict பண்றதுல ஒரு 80% கரெக்ட்டா இருக்கும். சோ அவர் சொன்னாரு, நான் சொல்லி கொடுத்ததை நீ அப்படி படிச்சேனா நீ 80% எடுத்துறன்னு சொன்னாரு. நான் ஒண்ணுமே மைண்ட்ல ஏறாது, வேற வழி இல்ல, சரி அந்த நம்பிட்டேன். சோ நம்பிட்டு அவர் என்ன சொன்னாரு, ஒவ்வொரு சாப்டர்லயும் அந்த சப் டாபிக் மட்டும் இருக்கும்ல, அது மட்டும் எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. இது ஞாபகம் வச்சு அப்புறம் he டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு. 1 month before the exam he'll say 30 days கான சேலஞ்ச். சோ நீ ஃபர்ஸ்ட் டே படிச்சிட்டு செகண்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் டே ரீகால் பண்ணு, அப்புறம் தேர்ட் டே படிச்சிட்டு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் அந்த மாதிரி. சோ ஒன்னு அப்படி ரீகால் பண்ணி நீ ஞாபகம் வச்சு பண்ணலானே. நான் தான் படிச்சேன். இது நீ எஸ்பி வருதுன்னு சொல்லி தான் அவன் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்பதான் ரிசல்ட் வருது. இப்போ அந்த மாதிரி சொல்லி இல்லையா, அது வந்து அவர் பிரெடிக்ட் பண்ணுது. இது என்ன வருதுன்னு தெரியாத. எனக்கு வந்து ஹிஸ்டரி எல்லாம் படிச்சுட்டு எனக்கு கட்டுப்பா இருக்கும். ஒரு தடவை எக்ஸாம்ல படிச்சிருக்கும் போது ஒருத்தர் என்ன தரம் பண்ணா, நான் வந்து லைக் இங்கிலீஷ் எஸ்ஏ பிஎம் ஆல் இஸ் வெரி ஈஸி ஃபார் மீ, பிசிக்ஸ் ஆல் இஸ் டேம் ஈஸி ஃபார் மீ. ஸோ நான் இப்போ படிச்சிருக்கும் போது நான் பார்த்து பிஎம் பேப்பர் ஃபர்ஸ்ட்டு சரி ரங்கிறது நம்ம எழுத எல்லாத்தையும் எழுதிட்டு நான் ஃபுல் கொஸ்டின்ஸ் எல்லாம் பேப்பரில் ஆன்சர் பண்ணிடுவேன். அப்புறம் எழுதும் போது தான் நான் வந்து வேர்ட்ஸ் அது ஒரு 10 மினிட்ஸ்ல முடிச்சு 10-15 மினிட்ஸ் எல்லாத்தையும் எழுதி முடிச்சேன். எல்லா ஈக்குவேஷன் எழுதி இது என்ன ஈக்குவேஷன் எல்லாம் எழுதிடுவேன். எழுதி இப்படி ரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு இப்படி ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் இன்னும் கடைசி பேப்பர் இன்னும் பார்க்கல, கடைசி பேஜ் என்ன பார்க்கல, இன்னும் 2 பேஜ் முடிச்சிட்டேன். 5 பேஜுக்கு சரி ரிலாக்ஸாக இருப்போம். இப்படி ஒருத்தர் வந்து கடைசி பேஜ் விட்டு தாண்டா பண்ணா இவன் அழுகுறான். இவனை பார்த்து 2-3 பேர் அழுந்துட்டு இருக்காங்க. இவனாலே நான் வந்து அந்த கடைசி 2 பேஜ் அப்படியே பார்த்துட்டு கழுவுறாங்க இப்படிலாம் பட்டு. சரி நான் கடைசி 2 பேர் அவ்வளோ கஷ்டம் எழுதிட்டு நான் asked him, why the fuck did you cry? Like you, why did you cry? What I predicted came out. அப்ப ஏன்டா நீ நான் அப்படி பார்த்துட்டு சனிடா ஏன்டா நீ வேற கேள்வி விட்டடா. in English எனக்கு ஏன் தெரியுமா, இங்கிலீஷ் எனக்கு கஷ்டம் பேசிக்காவே. சோ எங்க ஒரு கட்டத்துல வந்து என்னோட இங்கிலீஷ் டீச்சர் வந்து என்ன சொல்லிட்டா, ஓகே உனக்கு என்ன எஸ்ஏ தானே ஸ்கோர் பண்ணணும் சொல்லி அவ சொன்னா, உனக்கு ஒண்ணு தான் இங்கிலீஷ்ல வந்து எஸ்ஏல மார்க்ஸ் வந்து கிராமர் தான் பார்ப்பாங்க, பிஎம் தான் வந்து யோர் பாயிண்ட்ஸ் அண்ட் ஆல் தட் ரைட். சோ சொன்னாங்க நீ என்ன பண்ணு, நீ வந்து உனக்கு தெரிஞ்ச கதையை நீ எழுதி விடுன்னு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுடா எல்லா இங்கிலீஷ் இல்ல எல்லா எஸ்ஏலயும் வந்து தமிழ் படம் தான் எழுதுவேன். என் எஸ்பிஎம்ல நான் சொல்றேன், ஓகே அந்த கடைசி இன்னும் how many number limited number word இருக்காதுல, சோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. they'll give either the first line or last line. நம்மளுக்கு வரும்போது அந்த லாஸ்ட் லைன் கொடுத்திருப்பான். லாஸ்ட் லைன் இது நல்லா ஞாபகம் இருக்கு. லாஸ்ட் லைன் என்ன போட்டுருக்கோம், at the end they both went on their separate ways. இதான் லைன். சோ 96 போட்டுருப்ப இல்ல அவன் படம் வரலடா. வரலையா? ஷாஜான் கதை விட்டுருவான். இல்ல நான் கதை போட்டேன். நான் வந்து உன்னை போல் கதை எழுதினேன். உன்னை போல் ஒருவன் லிட்டரலி நான் உன்னை போல் கதை கடைசில வந்து வில்லன் மோகன்லாலோ கமலாசனோ அந்த தக்காளி போல கீழே உள்ள வந்துருமா. நான் எல்லாம் எழுதினேன். டொமேட்டோ ஃபேல் ஆஃப் ரெண்டு பேரும் கை கொடுத்து and they both went in the separate ways. நான் உன்னை போல் ஒரு ஏபிஎம்ல எப்படி தெரியுமா இருக்கும், அங்கே உனக்கு பாஸ் கொடுத்துறாங்களா? அதான் A+ அவ்வளவுதான். SPM அது ஒன்னு தெரியாது. என்ன SPM வந்து உனக்கு மார்க்ஸ் கிடைக்காது உனக்கு. சோ
அது இப்படிதான். ஸோ அது உட்பட வந்து ஸோ ஜெரி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே SPM ரிசல்ட்ஸ் வந்து காலேஜ் அப்புறம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இல்ல சார் எனக்கு பின்னுமோ சொன்னாங்க நீ எட்டியே ஜேபிஏ ஸ்காலர்ஷிப் கடைசியில் வந்து இங்கே வந்து எங்க உட்காந்துருக்கோன்னு அதெல்லாம் இல்லை. I just want to say like எனக்கு வந்து actuarial science படிச்சிருக்கான். நானும் வந்து ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் ஸ்காலர்ஷிப் கிடைச்சு நான் வந்து பிஸ்னஸ் படிச்சிருக்கேன். ஸோ we are all like life takes you in different way. Don't think this is the end of the life. SPM is always just a precursor to the actual world. அது என்ன நிறைய பேர் SPMல இருந்து நீங்க ஃபெயிலாக பண்றீங்க. அது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா it actually teaches you how to handle critical solutions. ஸோ SPM வந்து நீங்க வந்து பார்க்கும்போது அது வாங்கணும் இல்லை, அது எப்படி ஹேண்டில் பண்றீங்க, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் வந்து ஸ்கூல் காலேஜ்லாம் போகும்போது வேலைக்கு போகும்போது அது ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனாக இருக்கும். சரியா? ஸோ அதனால டூ வரி அபவுட் இட். ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். ரொம்ப சீரியஸாக எடுத்தா அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா பரவாயில்ல விட்டுருங்க, கவலைப்படாதீங்க. அது நான் இப்போயே சொல்றேன், ஸ்ட்ரேட் எடுத்தா அந்த ஒரு நாள் தான் குஷி. குஞ்சியா குஷி 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 குஷினா அந்த சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம் குஷினா கொஞ்சம் ஹாப்பினஸ் அந்த ஒன்று ஏன் தெரியுமா, 2 வாட்டி பட்டேன் UPS PM இருக்கும். அந்த ஒரு நாள் மட்டும் ஸ்ட்ரேட் ஏடா, மறுநாள் ஃபோமான் போனோமா ஃபோம்போ போனோமா அப்படி ஆயிடும். அது ஒரு நாள் மட்டும் தான். அதான் அதுக்கு பிற்பாடு வந்து வாழ்க்கை வந்து there's so much more exciting things that's coming. Who knows, you could be part of TOSAP also. இப்படி சொல்லி உஸ்பேத்ரியா அப்ப அவங்க வீடியோ போடல, அன்னைக்கு நான் ஃபெயில் பண்ணாங்க அழுதுகிட்டு இருந்தேன், 3 பேர் உற்சாகமா ஏத்தி இப்ப நான் ஒரு பாட்காஸ்டரா இருக்கேன். நானா சொன்னேன் அவங்க அம்மா இங்க வா இங்க வா பையன் நல்லா படிச்சிட்டு பாட்காஸ்ட கேட்டு ஏற்கனவே துப்பிட்டு தான் இருக்கேன். இல்ல இங்கிலீஷ் வேற. But I just want to say like there's someone who got straight A's, there's someone who didn't get straight A's, and there's someone who never went to school. And 3 hours இவ்ளோ கடந்து விட்டு we have different challenges. Our studies didn't define who we were, and I just want to let you know that it doesn't define. Especially நீங்க வந்து ஃபெயில் ஆயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, Chris is a good example that you don't need studies to be to come up in life. Okay, so நிறைய challenges இருக்கும். இது அந்த கடைசி சேலஞ்ச் பார்த்தா just சொல்லுவாங்க டிப் ஆஃப் த என்ன சொல்லுவாங்களே, டிப்ல அது ஃபர்ஸ்ட் லேயரா, ஃபர்ஸ்ட் லேயர் சொல்லுவாங்க டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்கா. அது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா உள்ள இன்னும் ஆழமா லைஃப்ல இதுக்கு அப்புறம் நிறைய ஆழமா இருக்கு. எப்படி வந்த பத்தியா இங்கிலீஷ் அது வந்து கண்ணுக்கு வந்து தெரியும், ஆனா உள்ளுக்கு இன்னும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இதுக்கு அப்புறம் அந்த இதுல இது வேற. இது வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங். நீங்க இப்பதான் ரொட்டி வைக்கிறீங்க, இதுக்கு அப்புறம் பிளான்ட் ஆவாங்க, அடி வைக்கணும், அதுக்கு ஒரு பொண்ணு வருவா, பொண்ணு விட்டா பையனும் வருவான், பாம்பே டோஸ் வாங்கணும், அது ரொட்டியோடய விலையா இருக்குங்க. பிரெஞ்ச் டோஸ்ட் மறக்கவே மாட்டேன். கடைக்கு போயிட்டு மாமால என்ன வேணும் உனக்கு, எனக்கு பிரெட் டோஸ்ட் வாங்கிட்டு, டேய் நீ அசிங்கப்படுத்த ஆமா கோரைங்களா ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் உள்ள போயிட்டு பிரெட் டோஸ்ட் கொடுங்க, அசிங்கப்படுத்துவானே, நான் உனக்கு பிரெட் முட்டை வாங்கி கொடுக்குறேன். சோ இந்த வாரம் வந்து புள்ளியார் சொல்லி வைக்க போறது நம்ம டீடைல் ஸ்டார் போனர். அவருக்கு பட்ட பேர் வந்து போனவர் வைக்கல, ஏன்னா போனவர் நாங்க 3 பேரும் கதை கலர் வச்சு 2.5 மணி நேரம் நாங்க ஒரு KGF நாங்க வந்து துரண்டருக்கே டஃப் கொடுக்குறோம். அதான் இப்ப அதனால துரந்து 3 hour எடுக்கறாம்ல வரப்படலாம். இன்னே பாட்காஸ்டே 2 மணி நேரம் பேசுறாங்கடா, நம்ம அவங்க 2 பேரும் உட்கார்ந்து வர பார்க்கறாங்க, நம்ம 3 மணி நேரம் வருவாங்க. ஆமா. சோ நம்மளுக்கு வந்து இந்த வாரம் வந்து டீடைல் ஸ்டார் பூனன் வந்து கதை ஆரம்பிக்கிறாரு. அதனால அவருக்கு ஒரு பட்ட பேர் ஆரம்பிக்கிறோம். தோசப் தொலைக்காட்சியில் பலமுறையாக வண்டியாக வந்து ஒரு புள்ளியாக புள்ளி தோசாப்பில் தண்ணி காட்டும், தண்ணிக்கெல்லாம் தண்ணி தெளிச்சு தலைவன் தெறிக்க தலையை கொடுத்து அவர் தலையே விட்டு எடுத்து வாயிலே இழுக்கும் மண்ணின் மனிதன். எனக்கு என்ன திரும்ப சேட்டையா இருக்கு, நீ ஒரு சென்டென்ஸ்ல முடிச்சு அவன் எடுக்கணும், அவன் பேசும்போது தண்ணி காட்டும் நீ தலைவனுக்கு எப்படா முடிக்கும், எங்க முடிக்கும் சொல்லு அவன் வெட்டி விட்டான். பரவாயில்ல நீ சொல்லு. இது இப்ப நான் எடுக்கணும், அவன் எடுத்து எங்க முடிக்க நான் பாக்குறேன், நானும் இங்க முடிக்கிறேன் பாக்குறேன். தப்பிகளுக்கெல்லாம் ஒரு சப்பிவிடும், சப்பி தலைவன் முடிச்சா எனக்கு அதான் இப்ப எங்க முடிக்க போறான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சப்பியா இருந்தும் திரிஷாவை கோட்டை எடுத்த மன்னன், திரிஷாவுக்கெல்லாம் துப்பிவிடும் தலைவன் நம்ம டீடைல் ஸ்டார் பூவனன் இதோ வந்துட்டார், வர்றார், ஆட்டிக்கிட்டே வரார்.
ஓகே சோ இன்னைக்கு வந்து ஒரு புதுவிதமான கதை கொண்டு வந்திருக்கேன். என்ன அவன் இந்த கண்ட்ரி பேரை மட்டும் பார்த்துட்டு சஞ்சரி இல்ல இந்த இந்த இன்டர்நேஷனல் லோக்கலா இன்டர்நேஷனல் வாவ் ஆனா தாய்நாடு தாய்லானா இல்ல இதுல எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒரு ஆள் தான். ஆனா சப் கேரக்டர் நிறைய வருவாங்க. ஆனா நான் சொல்றேன் இது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. சோ இது வந்து பேய் கதை இல்ல, ஒரு பேய் சொன்னதெல்லாம் பேஸ்ட் ஆன் நாட் ட்ரூ ஸ்டோரில அவங்க அனுப்புன கதைல அவங்க கோபால அது பேய் அது நம்பாத ஒரு ஆள் நீ நல்லா ட்ரூ ஸ்டோரி இருக்கு. சோ ஒரு ரியல் பர்சனுக்கு நடந்த ஒரு கதை. சோ இப்போ என்னன்னா இந்த கதை முடிஞ்ச உடனே எனக்கே வந்து கேள்வி இருக்கு. சோ இது வந்து பேயா இல்லையான்னு நீங்க 2 பேரும் சொல்லுங்க. பேய் தான். இருப்பா சொல்லி முடிச்சறேன். சரி கேரக்டர் பேர் என்ன? ஓகே வைங்க. நான் வரல. கேரக்டர் ரொம்ப அடி வாங்க. ஓகே மெயினா வந்து 3 பேர். ஓகே ஆனா ஆக மெயினா ஒருத்த இந்த கதையில இவனை பத்தி தான் அந்த கதை. ஆனா 2 பேர் நடுவுல வருவாங்க. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை வருவாங்க. ஆனா ஒரு மெயின் காய்ஸ் ஆம்பளை. கிறிஸ் தான் மெயினா. சோ அப்ப அந்த ஆம்பளை நீ வரியா? ஏன் நான் என் பேர் உன் பேர் ஏன் வரல? போனதே என் பேர் வந்து என்னன்னு தெரியல. என் பேர் வரல. இப்ப நீ மெயின் கேரக்டரா? இப்ப நீ இப்ப வாழ்க்கையில முன்னிக்கு வரானா? நான் மெயின் கேரக்டர் பல வாட்டி எடுத்துட்டேன். தண்ணி எடுத்துக்கோ. மெயின் கேரக்டர் அவன். சரி அப்ப ஒரு கேர்ள் வேணும். கேர்ள் வந்து அப்ப இந்த கேர்ள் இவன் தான் நீ தான். கேர்ள்டா இல்ல என்ன ஒரு சின்ன இவ்வளவு கீழ்த்தனமா புத்தி. ஏன் நான் பொண்ணா வர்றோம்? அங்கதான் ஒரு ஆம்பளை கேரக்டர் இருக்குல்ல. நீ அடுத்த வாட்டி பொண்ணா நீ கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கலாம். நான் வர பாத்து இருக்கிறேன். நீ வந்து என்ன ஒரு மாதிரியா நீ வந்து நிறைய பேர் உன்னை கிரீன் லைட் சொல்றாங்க. அதனால கிரீன் லைட் வந்து என் லைஃப்ல வேணும் எனக்கு. I just want to let you all know. Oh shit, I want to address something later. நல்லா ஞாபகம் கொடுத்தேன். அப்புறமா சொல்றேன். ஓகே சோ மெயின் வந்து கிறிஸ் அப்போ ஒரு கேர்ள் ஒரு காய். கேர்ள் வந்து நல்ல ஜோடியா போடு. சரி கேர்ள் வந்து அவனுக்கு பிடிச்ச ஹீரோயின் கல்யாணம் பூஜா ஹெக்டே. சரி பூஜா ஹெக்டே. ஒரு காய் வந்து நீ யாருக்கு? இல்ல இது பேர் வந்து மிமி. மிமில அது மேமே மேமியா? யார் மேமி? அது ஒரு பொண்ணு. சரி இது மேமி. இப்போ இந்த ஒரு காய் அவர் வந்து இயன். பழைய ஹோஸ்ட். ஓகே ஓகேலாம். இப்ப கிறிஸ் மேமே இது தமிழ் பேருடா ஈஸியா இருக்கும். இயன் மட்டும் ஈயன் தெரிஞ்ச அல்லது ஜக்கா. சரி பொண்ணு பேர் வந்து சமந்தா. சரி சமந்தா எனக்கு வேணாம். பூஜா சரி இன்னும் கதையில இந்த 3 பேர் இல்லடா. இது பேர் இருக்கடா. பூஜா சரி பூஜா ஈயன். காலையில வந்து ஒரு 11:30 மணிக்கு பூஜா வந்து டீடைல்ஸ் சார் சும்மா காலையில சொல்லலாம். காலையில ஒரு 11:30 மணிக்கு அவ்வளவு டீடைலா சூரியன் வழக்கே வந்து சர்க்கை அடித்தது. சூரியன் அடிக்க நிறுத்தல் கிறிஸோட மண்டை வெளிச்சம் சன்னுக்கே திருப்பி அடித்தது. சன்னு கூஸ்தா. சோ அப்புறமா பட்ட பேர் இங்க தான் இருக்கு. ஓகே பூஜா வந்து யாருன்னா கிறிஷோட வைஃப். ஓகேவா? ஈயன் வந்து யாருன்னா பூஜாவோட அப்பா. ஓகேவா? எல்லாம் அந்த காம்பினேஷன் நினைச்சு பார்த்து திரும்ப வந்துச்சு. பூஜாவோட அப்பா. ஓகே சோ யூசுவலி வந்து கிறிஷ் வந்து அவன் வேலைக்கு வந்து 12 மணிக்கு மேல தான் போவான். வேலைக்கு சோ 12 மணிக்கு மேல தான் போவான். சோ யூசுவலி வந்து பை 11+ வந்து சார் வீட்டு வெளியேறுவாரு. 11 o'clock வந்து நீ பாத்ரூம்குள்ள போயிருக்க. 11:30 வந்து இன்னும் பாத்ரூம் விட்டு வெளியே வரல. கக்கா கொஞ்சம் கூடையா இருந்துச்சு. அதே மூத்திரம் சொல்ல. கக்கா வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி நிறைய சாப்பிட்டு கக்கா கொஞ்சம் கூட வரும். கக்கு கூட வந்தா கூட அரை மணி நேரத்துக்கு கக்கா போயிட்டு இருக்கேன். நான் வந்து கக்காவே ஃபுல்லா பாத்ரூம் சீக்கோங் மாதிரி. அது வந்து கொஞ்சம் சீக்கோங்ன்றது தைச்சி மாதிரி. நீ வந்து போனது பச்சைக்குன்னு போயிடக்கூடாது. மெதுவா அப்படியே லைட்டா அப்படி உழுணுமா அப்படியே அப்படி வளைஞ்சு அப்படி எனக்கு இந்த ரவுண்ட் போட்டு அப்படியே ஒட்ட அப்படியே மேல அப்படியே கூரா அப்படி உட்காந்து பிசு பிசுன்னு ஒட்டாது. நீ சப்பாத்தியா போடுற அடிச்சு போட்டு அப்படியே உட்காந்து தேய்ச்சி எடுக்கிறதுக்கு. சரி அவன் டாய்லெட். சோ இவன் பாத்ரூம் விட்டு வெளியே வரல. என்னடா யூசுவலி ஓகே கிறிஷ் எப்படின்னா வந்து போனா சீக்கிரம் முடிச்சிருவான் பாத்ரூம் இந்த மாதிரி. சோ சீக்கிரம் முடிச்சிருவான். சோ வந்து சீக்கிரம் முடிச்சா கல்யாணம் சரியா இருக்காது. சோ வந்து என்னடா இவன் பிள்ளையா இருக்கா? அவனுக்கு இல்ல ஏன்னா ரீசன்ட்லி காட் மேரிட். ஒரு 1 year இருக்கும். புது தம்பதிகள். சோ வந்து என்னடா half an hour ஆச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கா பூஜா வந்து டொக்கு டொக்கு டொக்குன்னு கவு தட்டிருக்கா. இப்படி அடிச்சா கவு தட்டிட்டே எந்த ஒரு ரெஸ்பாண்டும் இல்ல. மோனிகா அது உன் பேரு. சோ கவு தட்டினா எந்த ரெஸ்பாண்டும் இல்ல. இப்போ உள்ள ஒரு ஆள் வந்து இருக்காங்கன்னா அந்த குளிக்கிற சத்தம் அதாவது தண்ணி ஊசுறது வந்து கேட்கும். சத்தமே இல்ல எதுவுமே. சோ என்னது அப்பா கூப்பிட்டு இருக்காங்க. சோ ஈயன் வந்து கவு தட்டுறான். என்னடா இது சத்தமே இல்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ண அடிச்சிட்டு இருப்பேன். சத்தம் இல்லையே. சத்தம் கை எடுப்பேன்.
ஏன்னா இக்கோ சோ இவன் வந்து எந்த ஒரு சத்தம் வரும் அது அடிக்காம இருந்துக்கலாம். அவன் வரதான் half an hour போல மெதுவா இருக்கு. மெதுவா பண்ணியா வாழ்க்கை மெல்லிசான கோடு. அந்த கோடு தண்ணி கிழிஞ்சிரும். என்ன பிசினஸ் விட்டுது. சோ இப்போ வந்து அப்பா வந்து கவு தட்டுறாங்க. ரெஸ்பாண்ட் சொன்னோடனே லைக் பக்கத்துல நேபர்ல பிகாஸ் அவங்க வந்து அபார்ட்மெண்ட்ல வந்துட்டாங்க. and because they staying in apartment. சோ வந்து என்னாச்சுன்னு கேக்கும்போது இல்ல பையன் உள்ள போனா half an hour ஆச்சு கவு திறக்கலன்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு சொல்லி அது ஒரு எத்தனை நடந்துரும். ஆக்சுவலி என்ன பண்ணாங்க நேபர்ல இருந்து கதவு உடைச்சாங்க. கதவு உடைச்சோனே சோ கிறிஸ் வந்து பாத்ரூம் கீழ விழுந்து கிடக்குறான். பாத்ரூம் கீழ விழுந்து கிடக்குறான். இவ்வளவு கை அடிச்சிருக்கா. எனக்கு இந்த சிச்சுவேஷன் எடுத்துருக்கு. நீ வந்து இப்படி பேய் படம் சொல்லிருக்க. தசாவதாரம் கமல்ல வெற்றிவே அந்த அவர் அப்படியே படுத்திருக்காரு. சோ வந்து அவன் பாத்ரூம்ல வந்து உளுந்து கிடக்குறான். சோ அவன் கழுத்துல வந்து ஒரு கருப்பு அச்சு இருக்கு. இதே மொத்தம் ஐயோ என்ன ஆச்சுன்னு போய் தூக்கி அவங்க வந்து ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் அனுப்புறாங்க. மயிர் பிடிக்குங்க. கருப்பு வாழ்க்கையில மயிர் பிடிக்க முடியாது, இங்க மயிர் பிடிக்குது. Oh God. சோ ஹாஸ்பிடல் ஆம்புலன்ஸ் ஏத்தி ஹாஸ்பிடல் போனாங்க. சொல்லிட்டாங்க சார் மரிக்கேஸாலாம் முடிஞ்சு அவ்வளவுதான். செத்துட்டியா? என்னடா இவ்வளவு கேரக்டர் எஸ்டாப்லிஷ் ஆகாம சாவடிக்கிற கேரக்டர்லாம் நீ ஏன்டா குடுக்குற? இல்ல இதுக்கு அப்புறம் தான் வந்து நீ ஏன் செத்துன்னு வரோம். நான் ஏன் சாவற கதைலாம் எனக்கு வேணாம். நான் சீன்ல மாசா வரணும். அவன் விக்ரம் கதையை சொல்லிட்டு இருக்கான். இந்த ஆங்கிள் யோசிக்கலையா? விக்ரம் கமல் எப்படி செத்து போனாரு? இதுக்கு அப்புறம் எனக்கு அவன் சாப்பிட மாட்டான்ல. இவன் ஃபாட் ஃபசில் வருறாருல. உள்ள வரணும் அப்ப. சோ வந்து இப்ப இவன் கிறிஷ் வந்து யாருன்னா கிறிஷ் வந்து ஒரு paranormal investigator. இது அவர்ல அவர்தான் ஒரு ஃபேமஸான paranormal investigator. சோ கிறிஷ் வந்து he studied for pilot. அதுதான் முத படிச்சான். சோ எங்க படிச்சானா யுஎஸ்ல படிச்சான். சோ யுஎஸ்ல படிக்கும்போது he was staying. டாம் க்ரூஸ் ஒண்ணா தான் படிச்சோம். என்னத்த டாப் கன் என்ன புக் படிச்சீங்களா? அவன் படம் செஞ்சிருந்தா நீ டாப் கன்ல பார்த்தனா அந்த டாம் க்ரூஸ் பார்க்க இப்படிலாம் பார்க்கல ஐயா தான் பண்ணிட்டு இருந்தா. என்ன பண்ணாரு? அவர்தான் அந்த டாப் கன் இதெல்லாம் கப்ப ஓட்டுனாரா? ஆனா நீ வந்து பாரு அவன் வந்து மொத டாப் கன்ல அப்புறம் புதுசா அந்த இப்போ வந்துச்சு ஜென்சி அவர் வந்து லோக்கல் ஜீனியஸ் 7 வயசுலயே பைலட்டிங் முடிச்சிட்டாரு. இந்த பீஸ்ல நீ தான் ஜெட் ஓட்டுன? ஆமா இல்ல பீஸ்ல வந்து இவனை கேட்டாங்க இவன் முடியாது சொல்லிட்டான். அந்த படம் பண்ணனாலயா? விஜய்க்கு வேணா சொன்னார்ல. ஆமா விஜய்க்கு இந்த கடக்கறமா இல்ல பட்ஜெட் பத்தல. பட்ஜெட் பத்தலையா? நான் பைலட் ஆவறது பட்ஜெட் பத்த. எதுக்கு? விஜய் வந்து பைலட் ஆவறதுல நீ பைலட் ஆவற. அவன் என்ன தெரியுமா சொன்னா ஓட்டுவேன் ஆனா நான் தான் ஸ்கிரீன் முன்னாடி விஜய்லாம் இருக்க கூடாது. அவங்க சிஜி பண்ணனும் சொன்னாங்க விஜய் முஜியே. அவனுக்கு புரியல. ஹீரோவே விஜய் தான்டா. அது ஹீரோ தான் கப்பல் ஒருத்தர். கப்பல் சோ விஜய் பின்னால உட்காரணும்ல. இல்ல அவர் சிஜி பண்ணிடுவாங்க ஃபேஸ். இல்ல அவர் வந்து பின்னாடி இருந்தா உட்காரணும் இவன் தான் முன்னாடி உட்காரும். ஆனா வந்து லைக் அவங்க கேட்டாங்க கிஞ்சி கேட்டாங்க அவன் முடியான்னு சொல்லிட்டான். அவனே சொல்லிட்டான் ஒரு தடவை முடி பட்டேன் என் பேச்ச நானே கேட்க மாட்டேனே. ப்ரொடியூசர் சொல்லிட்டாங்க நாங்களும் பேச்ச கேட்க மாட்டோம். நீ இப்ப அந்த படத்துல வந்து அந்த படம் பேர் வந்து இவனை பத்தி வச்சாங்க. என்ன படம்? பீஸ்ட்னு. இவன பேர் வச்சான். இவன் ஹீஸ் தி பீஸ்ட். ஏன் புரியல செம்ம பீஸா இருக்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல பீஸ்டா வந்திருக்கோம். இல்லடா இப்போ நம்மள ஏத்தி விட்டு அப்புறம் உன் கதையில நீ இறக்க தானே போற. எப்படி அதனால அவன் முன்கூட்டி ஏத்தி வச்சுக்கலாம். சோ இவன் வந்து யுஎஸ்ல தங்கும்போது he was staying in apartment. சோ மத்த வெள்ளக்காரனா வந்து அந்த அபார்ட்மெண்ட் இருந்தாங்க. சோ அந்த அபார்ட்மெண்ட்ல வந்து every night வந்து there will be disturbance. என்ன மாதிரி டிஸ்டர்பன்ஸ்? அப்ப வெள்ளக்காரன் போய் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கற? வெள்ளக்காரன் நான் டிஸ்டர்ப் பண்ணல. அந்த அபார்ட்மெண்ட் டிஸ்டர்பன்ஸ். இப்போ வந்து திடீர்னு உடைதான் சாய்தான் அந்த மாதிரி கதவு வந்து சும்மா திறக்கும். அப்ப அந்த பிளேட்லாம் கீழே விழுவும். ரூம்ல படுக்கும்போது யார் நடக்கிற மாதிரி கேட்கும். பயப்படுறியா? சரி சரி இப்படி தான் பயப்படுறியா? சார் இதுதான் சார். என்ன இங்க வருது சவுண்டிங். இங்க போட்டா லைட் அங்க எரியுதா? சார் உனக்கு தெரியுது ரெண்டு பேரும் வந்து ஒரே கலர் வச்சிருக்கீங்க. ஆமாவா? ஒரே கலர். ஆமா லைட்டா லைட்டா ப்ரௌன். நான் தான் ஒயிட்டா வச்சிருக்கேன். ஓ நான் beige color. பீச் கலர். பீச்சா? beige. சரி சொல்லு. இந்த மத்த அவன் அபார்ட்மெண்ட் தங்குற வெள்ளக்காரனுக்கு வந்து பயம் எடுத்துருச்சு. ஆனா கிறிஷிக்கு வந்து என்னன்னா அவனுக்கு ஆர்வமா என்ன சத்தம் அது எப்படி சத்தம் கேக்குது அந்த மாதிரி. சோ என்ன பண்ணா பைலட் படிப்பை விட்டுட்டு he got interested into இந்த paranormal stuff. நீ இப்ப ஸ்கூல் போயிருந்தா இந்த பண்ணிருப்ப. நீ ஸ்கூல் படிப்பை விட்டுட்டு என்ன அது இப்ப மட்டும் எனக்கு காசு இருந்துச்சுன்னா நான் இப்ப அததான் பண்ண போறேன். என்னது? பேய் இன்வெஸ்டிகேட் பண்றதா. காசு இருந்து பைலட்ல பண்ண மாட்டேன். அப்பயும் படிக்கணும். எனக்கு தெரியாத ஒரு விஷயம் தான் எனக்கு தெரியும். பைலட் ஒன்னு தெரியுமா? அது தெரிஞ்சுக்குவேன். என்ன தெரிஞ்சுக்குவேன்? இதை முடிச்சிட்டு அது முடிச்சுக்குவேன். இது எப்போ நான் முடிச்சிடலாம். எதை? என்னது? பைலட். யார் சொன்னா? ஒரு ஏஜ் லிமிட் இருக்கு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் இப்பதான் பைலட் தான். ஆமா உன் ஃப்ரெண்டுக்கு என்ன வயசு? உனக்கு என்ன என் வயசு தான். அதான் என்ன வயசு அவனுக்கு? இப்பதான். ஓ அதனால 22 வயசுல அவர் இன்னும் ட்ரை பண்ணிட்டு
ஏன் கொட்டுண்டா அதான் சரி, அது கொட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு. தெரியுமா கருப்பட வாசனை? திரும்ப கருப்புற வாசனை. அவர் வந்து ஜென்சி. அந்த காலத்துல பழமொழிலாம் இருந்தாங்க. அவர் வந்து பழைய காலத்து பாட்டி சொன்னதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். என்னது குஞ்சுமணி மின் ஜென்மம் முன் ஜென்மம் அவரோட மெமரியில திடீர்னு வந்து. ஓ நீ அந்த மாதிரி பட்டன் ஆஃப் தி பெஞ்சமின் என்னது பெஞ்சமின் இல்ல கங்குவா. சோ இவனுக்கு இந்த பேரனார்மல் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே பைலட் விட்டுட்டு சார் ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு சோ he formed Indian Paranormal Society-னு ஃபார்ம் பண்ணிட்டான். ஒரு ஆமா IPS Indian Paranormal. சோ இந்தியால IPS ஆபீஸ்ல வரோம். நாங்க இந்தியன் Paranormal Society IPS வந்திருக்கோம் சார். என்ன கண்டுபிடிக்க போறீங்க? கண்டுபிடிக்க போறீங்க தம்பி. எங்க ஃப்ரெண்ட் சமையா இங்கயா இருக்க. என்னது நம்ம படம் நம்ம IPS ஆபீசர். IPS சார் நீங்க IPS இல்ல இந்தியன் Paranormal Society-ங்க. என்ன கிரிமினல் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. வெளிய வந்துரு. ஒழுங்கா கூப்பிடுற வெளிய வந்துரு. கூப்பிட்டுட்டு இருக்காங்க. வேற IPS ஆபீசர் பிளேபஸ். I'm not going idiot. என்னடா தம்பி இங்கிலீஷ் ஆபீசர்ங்க அவ்வளவுதான் தெரியும். சோ அவன் ஃபார்ம் பண்ணிட்டு சோ இவனுக்கு என்ன முத பேய் பயம் இல்ல, இவன் வந்து ஏன் நடக்குதுன்னு கண்டுபிடிக்க ஆர்வமா இருந்தாவன். இப்போ வந்து திடீர்னு வந்து ஆள் நடக்கிற சத்தம் கேக்குது, ஆனா ஆள் அங்க இல்லைன்னா ஏன் சத்தம் கேக்குது. சோ இங்க இருந்து அவனுக்கு அந்த ஆர்வம் வந்து தூண்டுச்சு கண்டுபிடிக்கணும். This is where இவளுக்கு இங்க தான் அவளுக்கு அந்த சைக்காலஜிக்கல் பாதிப்பு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சைக்கிக் டிசார்டர். சந்திரபுக்கு சொல்லுவார்ல ரஜினி. நான் வந்து பிரபு என்ன கொடுமை அவனுக்கு இருந்த ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த யூஎஸ்ல நடந்த அந்த அப்பார்ட்மெண்ட்ல தான். ஸோ இவன் என்ன பண்ணா, ஓகே நான் வந்து ரியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா சார் நேரம் வந்து ஆஸ்திரேலியா போயிட்டாரு. ஆஸ்திரேலியால போய் அங்க வந்து ஒரு மோச்சரி இருக்குல்ல, அந்த பணம் வைப்பாங்களே இப்படி திறப்பி அந்த பெட்டி. ஸோ அவன் என்ன சொன்னா அவன் வந்து அப்பயே வந்து ஒரு சேலஞ்ச் வச்சான். ஏன்டா யூஎஸ்ல மோச்சரி இல்லையா? இல்ல அவர் வந்து எடுத்தா ஆஸ்திரேலியா இந்தியா போல இந்தியால வந்து மோச்சரில் வைக்க மாட்டாங்களா? அப்புறம் லாங்கே கடக்குறாங்க என்ன பண்றது. அந்த ஆளே துபாயில உட்காந்து இல்ல அதான் இப்ப வந்து இவங்க பிரியாணி செய்றாங்களா அவங்க. ஆமா அஜித் யாராச்சும் பணத்தை வச்சு இப்பதான் பணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், பிரியாணி பத்தி பேசுற. இல்ல நம்ம வந்து மெட்டாஃபோரிக்ல போறோம். அவர் இப்பதான் ஸ்கூல் படிச்சிருக்காரு. ஓகே சோ வந்து ஆஸ்திரேலியால வந்து அப்ப என்னன்னா அவன் வந்து அப்பயே வந்து சேலஞ்ச் ஒன் டே ஸ்டே வித் பணத்துக்குள்ள. சோ இவன் வந்து என்னன்னா அந்த பொண்டாட்டியோட படுக்கணும் ஆசை இல்ல. பொண்டாட்டி எப்ப படுக்கலாம், பணத்தை கொடுத்தா அப்பப்போ படுக்கணும். அப்போ படுக்க முடியுமா? அப்ப ஆசை இருக்கா உனக்கு? உனக்கு ஆசை இருக்கா? சேலஞ்ச் ஆட் பண்ணா பண்ணுவேன். லெட்ஸ் சே உனக்கு ஒரு கொடுத்தாங்க, நீ வந்து ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து அந்த திறப்பாங்களே அதுல நீ வந்து ஒரு 1 நைட் தங்கணும். ஓகே ஏன்டா சொல்ல மாட்டேன், நீ சொல்லுவ. ஓகே சரி மச்சான் இது உள்ள ஏறணும் உள்ளுக்கு ஏறு. இன்னும் இவ்வளவுட்டா இருக்கே. இல்ல பணத்துக்கு எப்படி லைட் லைட் வேணும், அப்புறம் சாப்பாடு வேணும், அப்புறம் தண்ணி வேணும். இப்ப நீ வெளியே உட்காரியா? எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்டு இதெல்லாம் போனமா இல்ல வெட்டியா? நல்லாதான் இருக்கும் கொடுத்தா. போலீஸ்கார வந்து நம்ம நின்று இருக்கோம், வீடியோல பண்ணிட்டு நம்ம வெளியே நின்று இருக்கோம், திடீர்னு ஹாஸ்பிட்டல் அலறுதா, மோச்சூர்ல இருந்து பணத்தை கிளம்பிருச்சு, நாய் பசிக்குது. இல்ல சார் இல்ல இங்கதான் ஆர்டர் பண்ணாங்க, அந்த நாய் தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஆர்டர் பண்ணி ஆமாடா போன் லைன் இருக்குறாங்க. ஓகே பாசிபிள். சோ அவன் வந்து அவனோட சேலஞ்ச் வந்து 1 நைட் வந்து you have to stay there. ஓகே சோ அவனை விட்டுட்டு பிகாஸ் அவன் வந்து சின்ன டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணா, இந்த டீம் எல்லாமே வந்து வெளியே பேஸ்ல இருந்தாங்க. ஸோ அவன் சொன்னா அவன் வந்து உள்ள போகும்போது ஒரு 12 மணி இருக்கும், அரௌண்ட் 2:33 3 மணி அடிக்கும் போது he heard வெளியே வந்து யாரோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லியா நாங்க சொல்லி அவரா கமாச்சி எப்படி இருக்க, இப்பதான் நீங்க வந்து பேச முடியுது. சோ வந்து வெளியே யாரும் பேசுற மாதிரி கிடைச்சு என்ன டக்குனு இவனோட அந்த ரெக்கார்டரை வந்து தட்டி விட்டுருக்கான். ஏன்னா இவனுக்கு கேட்கல, சோ வெளியே ஏதாச்சும் கேட்குமா தட்டி விட்டுருக்கான். தட்டி விட்டுட்டு தென் அது வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் நடந்திருக்கும். தென் he stopped. அப்புறம் கரெக்டா 5 மணிக்கு வந்து வெளியே அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெளியே ரிலீஸ் பண்ண உடனே ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கான். உன அந்த பணத்துல இருந்து அந்த மாச்சர்ல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணாங்க. ப்ளீஸ் கெட் அவுட், கெட் அவுட் ப்ளீஸ், கெட் த ஃபக் அவுட் ஆஃப் மாச்சரி. That's why basically this is politely please sir, please get the fuck out of the mortuary. If you say like that I will leave. சொல்லிட்டீங்களா? இவ்வளவு மரியாதையை சொல்லலாம் நான் எப்பொழுது. ஆனா இதோட கேவலம் சொன்னா சார்
கேடா என்ன உனக்கு என்ன பேச்சு குறவு பக்கலாம் பச்சு உனக்கு பேச்சு ஏதாவது டீசென்ட்டா சொல்றது உனக்கு பேச்சுக்காரு. சோ இவன் வந்து வெளிய வந்து then he played back the recording. ஓகே அவன் வந்து பேசுறது சத்தம் கேட்டு பேக்வர்ட்ல ப்ளே இல்ல ப்ளே பேக்னா ரிப்பீட்ல ப்ளே பண்ணேன் அதே ப்ளே பண்ணாங்க. சோ வந்து இதுல வந்து கேட்டிருக்கு. சோ ரெண்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். என்னன்னா there was a first voice. அது என்ன கேட்டிருக்குன்னா can you help us, இதுதான் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் கேட்டிருக்கு. செகண்ட் வாய்ஸ் என்னன்னா help us can you என்ன ரிவர்ஸ்ல கேக்குது இல்ல நான் அசிங்கமா ப்ளே பண்ணிட்டேன் சாரி ஓகே. செகண்ட் வாய்ஸ் வந்து என்னன்னா இட் வாஸ் a male voice. ஆனா கொஞ்சம் ரஃபா என்ன சொல்லிருக்குன்னா do you think he can help you, இதுதான் அந்த ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கு. can you help us சோ இன்னொருத்த வந்து இல்ல இது வந்து ஓதர் பர் இருக்கு அது இல்ல டீப் வாய்ஸ்ல அந்த வெனமோட ஆனா கொஞ்சம் இந்தியன் என்ன சொன்ன வெனம் வாய்ஸ்ல இல்ல என்ன சொன்னா do you think he can help us, do you think he can help us இதே அந்த மாமா do you இல்ல அந்த சேஞ்ச் வருது do you think he can help us ma'am I don't know என்ன சோதனை வேணும்க்கு வந்த சோதனை technical difficulties ma we calling from the ICICI bank இது எப்படி இருக்கு அந்த மொட்டை ராஜேந்திர வேணும் மாதிரி அந்த GT holidays எங்க official sponsor என்னங்க ரெக்கார்ட்ல இருக்கு பே விட்டு பார்க்கணும் வாங்க GT holidays ஓட பிரீமியம் பேக்கேஜ் தனியா வச்சிருக்காங்க கல்கட்டால இருந்து கோல்கட்டா வரைக்கும் இந்த வாய்ஸ் கேட்டிருக்கு. சோ நவ he started to investigate. என்ன அப்படி புளுத்தி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு என்னன்னா அது எப்படி வந்து யாருமே இல்லாத இடத்துல வந்து எனக்கு குரல் மட்டும் கேக்குது அந்த ஒரு क्वेश्चन. ஏன் உனக்கு அந்த கேள்வி தெரியல. சோ அது ஒண்ணு. then he got another case where இது வந்து டெல்லியில சோ வந்து ஒரு abandoned ஆன ஒரு காட் ரூம். சோ அங்க வந்து ஆள் நடமாட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. சோ இவன் டீமை கூட்டு உள்ள போயிட்டான். சோ டீமை கூட்டு உள்ள போயிட்டு சோ அங்கங்க வந்து அவன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான், ஹேண்டி கேம்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கான். சோ இவன் வந்து அப்படியே நடந்துக்கிட்டு சோ ஒரு பெஞ்சில் வந்து அப்படி உட்காந்தான். சோ அந்த இடத்துல வந்து ஒரு செக்யூரிட்டி காய் ஒருத்தர் இருப்பாரு. நடந்து வந்துட்டு பேசினாரு கிட்ட. சோ இவன் வந்து இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு இருக்கான். என்ன ஆச்சு இந்த இடத்துல, ஏன் அபேண்டனு, நீங்க ஏன் தேவையில்லாம இங்க வேலை செய்றீங்க, அது என்ன பண்றீங்க, இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு என்ன முருகேசா ஒரு மாசமா ஒருத்தன் பெயிண்டிங் சோ எல்லா இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு போயிட்டு வெளியே வந்துட்டு தென் அந்த பேரனமல் அந்த இது முடிஞ்சோடனே லைக் ஏதாச்சும் கிடைச்சா ஆமா எங்களுக்கு சத்தம் கிடைச்சி உருவம் தெரிச்சு சொன்னாங்க. இவன் கிட்ட கேட்கும்போது கிறிஸ் சொன்னா நான் வந்து இந்த செக்யூரிட்டி காய் கிட்ட பேசி நீ யார்கிட்ட பேசுறீங்கன்னு. இல்ல ஏதாவது செக்யூரிட்டி வந்து இங்க இந்த இடத்துல செக்யூரிட்டி இல்லாதான் நாங்க வந்தோம் ஈஸியா வந்து எங்க பெர்மிஷன் இல்ல நான் ஒரு ஆள் நான் கிட்ட பேசினேன் யாருன்னு பேசும்போது சோ ஹி டிஸ்கிரைப் அந்த ஆள் எப்படி இருந்தானே. அவன் என்னன்னா அந்த இடம் வந்து அபேண்டன் ஆகிறதுக்கு முன்னே அந்த ஆள் வந்து செக்யூரிட்டி அங்க வேலை செஞ்சிருக்கு. அந்த ஆள் வந்து இறந்துருச்சு ஆக்சுவலி. மேபி இதனால நீ பேசிருக்க ஆனா தெரியல போல உனக்கு. அப்ப நல்ல பெயின் தான். பேல இதுல நல்ல பேய் கெட்ட பேய் என்கிட்ட அது கெட்ட பேய்னா என்கிட்ட அது வந்து அது பயந்துகிட்டு இருக்கு. அது பயந்து பேசிரும். அது பயப்படுற வரைக்கும் அதுக்கு நல்லது. அது பயப்படலன்னா நான் வேலை காமிச்சிருவேன். என்ன வேலை சூத்தடிச்சு விட்டுருவேன். திரும்பி ஒரு பேய் சூத்தடிக்கணும் காத்து தான் அடிச்சிட்டு இருப்பேன். அதான் காத்தடிக்குது என்ன பண்ணிட்டு இருக்கிறேன். காத்தடிக்கிற உடம்புக்கு எதுக்கு பசி இருக்கு? பசி இருக்கு, ரிவெஞ்ச் இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னா அதுக்கு ஃபீலிங் இருக்குன்னா அதுக்கு பாடி தேவை. நீ படம் பார்த்து இப்ப நீ எப்படி தெரியுமா சொல்ற, பசி இருந்தா அதை சாப்பிடணும்னு சொல்ற. லவ் பண்ணோம்னா அது வந்து லவ் இப்ப நீ சாப்பிடுற. லவ் இப்படி தோணும். ஃபீலிங்ஸ் கம்ஸ் ஃப்ரம் தி ஹார்மோன். அது ஹார்மோன் இருந்தா பாடி இருந்தா தானே அந்த ஹார்மோனே இருக்கு. அந்த பாடிக்கு மேபி அந்த மெமரி இருக்கும்ல. மெமரி அது soul has the memory of the body. Memory come from brain. Memory 1 zettabyte. ஸ்பீட் 1 terabyte. அந்த மாதிரி சிட்டியே இருக்கும்போது இது இருக்க கூடாதா? அதுவும் பிசிக்கல் இருந்தா தானடா. இல்லையே சிட்டிக்கு வந்து அந்த வெறும் அந்த கார்ட் தான். I am the robot. எடியே காப்பாத்துங்க ப்ரொஃபசர். எனக்கு சனா அது சிப்ல தான இருக்கு. சிப்புடா இது வந்து பிப் கேக்குற சிப் இருக்கு. அது ஒரு இது வந்து பிப். அது சிப்ல ஒரு சிப் வச்சிருக்காங்க. நம்பியார் வயசுல பேச வைக்காத புண்ட கலைய. சோ அந்த ஒரு இன்சிடென்ட். நவ இத முடிஞ்சோனே வந்து இந்தியால வந்து நார்த்ல அப்பரண்ட்லி இதுதான் வந்து மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ். இது வந்து ஒரு ஃபார்ட், ராஜஸ்தான்ல இருக்கிற ஃபார்ட். நிறைய வந்து ஈவன் இஃப் யூ இப்ப சர்ச் பண்ணா கூட தே ஆர் லைக் பீப்பிள் ஹூ வெண்ட் சிம்பிளி சர் ஆல்சோ வெண்ட். ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு, வீடியோ எல்லாம் பண்ணிருக்காரு. இந்தியாலே ஒன் ஆஃப் தி ஹாண்டட் சம்ம ஹாண்டட். நீ அங்க போனாலே அது ஒரு ராஜஸ்தான் ஃபார்ட். ஆனா இடம் பேர் தெரியல. ராஜஸ்தான்ல ஒரு ஃபார்ட் லிஸ்ட்ல 1 நீ சொன்னாங்க எத்தனை 1 இருக்கு தெரியுமா? எல்லாமே 1 தான். எல்லாமே 1ல தான் இருக்கு. இல்ல
மட்டும் தான் ஆன் பண்ணாம விட்டு அப்புறம் இருக்கேன். எல்லாம் போய் கோச்சுக்கும் எனக்கு முதல்ல கொடுத்தானே. நீ வந்தமா அவ்வளோ எல்லாரையும் ஒண்ணுன்னு வச்சிருக்காங்க. சோ அவங்க சொன்னாங்க நீ இது சம்ம வாண்டட்னு சார் வந்து தைரியமா போயிட்டாரு. இப்போ என்னன்னா அவன் வந்து சூட்டபிள் பேர் உனக்கு தான். உள்ள போயிட்டு அவன் வந்து வீடியோ எடுத்திருக்கான். இவனோட டீம்மேட்டுக்கு வந்து பிரசன்ஸ் எல்லாம் ஃபீல் ஆயிருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே நடக்கல. சோ ஒண்ணுமே நடக்காத போது நடக்கணும் ஆசைப்படுறவனுக்கு தான் நடக்காது, நடக்க கூடாது ஆசைப்படுறது நடக்குது. நீ போனா எங்களுக்கு தான் நடக்க முடியாது. சோ எதுவுமே நடக்காத. சோ இனிமே நான் பயப்பட போறேன், எல்லாத்தையும் பயப்பட போறேன். அது குளிர்தா எம்ஜிஆர் மாதிரி பின்னல் அடிச்ச மாதிரி இருக்கு. இங்க பாரு, பயப்படுறியா இல்ல கண்ணடிக்கிறியா? அவர் அப்படித்தானே பயப்படுவாரு. சரி நீங்க ரொமான்ஸ் பண்றீங்க பயப்படுறீங்க. ஏன்னா நான் திகிரிமா இருக்கிறதுனால தான் என்னை பார்த்து பயப்படுது. இப்ப நான் பயப்பட ஆரம்பிச்சதுனால சரி எந்தெந்த விஷயத்துக்கு முதல்ல பயப்பட போறேன்? நீ பேய்ன்னு சொன்னாலும் பயந்துருவேன். பேய் என்னாச்சு? பயந்துட்டேன். ஓ திருச்சிட்டேன். குயிக்கா வந்துருச்சா? பந்தேனா நீங்க பயப்படுறீங்களா? பந்தேனா பொந்தேனா சார் சூப் குடிக்க சொல்ல உங்களை. அவன் என்ன பண்ணான்னு பாத்தியா? பொந்தேனா ஜின் ஜின். டேய் தெரிஞ்சுக்கிட்டா இருக்கு. ஐயோ வேணானா பயப்பனோடா. ரியாக்ஷன் பார்த்து எனக்கு கட்டுறேன். தெரிதா காட்டேரி பிசாசு. ஐயோ ஓ என்ன காட்டேரி பிசாசு கொக்கு பண்ணிட்டு இருக்கு. ஆங்கிள் பண்ணிட்டு இருக்கு. அவன் என்ன பண்ணி இருக்கா? திரும்ப இந்த மாடல் 1 2 3 4 அந்த மாதிரி பண்ணி இருக்கு. வேற என்ன இருக்கு? அட்டேரி எனக்கு ஃபேக்கா பயப்பட தெரியாது. ஃபேக்கா பயப்பட தெரியாது. அதான் அப்புறம் கேக்க பயப்படு. கேக்கா பயப்படுவா. இது வர வர அவங்க கூட ரொம்ப செய்யறா. நீ வர வர ஜென்சி ஆகிட்டு வர. இது நல்லதுக்கு இல்ல. Yo bro. தம்பி What's this? Oh my god. கடவுளே. It's killing me. முனியாண்டி is killing me. முனியாண்டி is coming you. Nandi is killing me. Munyandi is coming you. அந்த மாதிரி பேச. Yo you capping bro. Cap. Yeah. That's a cap. நீ எதை வார்த்தை சொன்னேன்னு எனக்கு தெரியும். இதனால தான் ஜென்சி வார்த்தை. Okay. So இந்த ஃபோட்டோட இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சோனே because he got so angry எல்லாரும் வெளிய கிளம்பும்போது he shouted at the fort. He said இந்த இடத்துல வந்து Aura farming. இந்த எல்லாரும் சொல்றாங்க உருவம். ஓகே அங்க இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு கதை என்னன்னா princess died there. A princess died there. and the princess தான் வந்து is haunting the place. உடம்பு சிலிக்கிருச்சு. பாரு முடியலாம் எந்திரிச்சு. முடி எந்திரிச்ச மாதிரி இல்லையா? வேற என்ன எந்திரிச்ச மாதிரி இருக்கு? அதான் இடிக்குது பாரு செவுத்து. டங் டங். உங்க டங் டங் அப்படிதான் சத்தம் போடுமா? ஸ்டீல் பாடி. டாப் கன் அது மேல் கன். கீழ் அப்படி போ. சோ இவன் வந்து he shouted, he said எல்லாரும் வந்து சொல்றாங்க லைக் இங்க ஒரு லேடி இருக்காங்க, இந்த இடத்த ஹாண்ட் பண்றாங்க, நீ எதுவுமே பண்ண மாட்டற, இந்த இடம் என்னது நீ fake. வந்து பண்ணு வா. அந்த மாதிரி கத்திட்டு he insulted that place. டேய் அந்த பண்ணு இல்ல, அட்டாக் பண்ணி பாரு. கொஞ்சோரிங் வந்து இந்த வாரண்ட்ஸ் வச்சு எடுத்தாங்க. ஒன்ன வச்சு எடுத்தாங்கன்னா படம் வந்து போனாப்ல மட்டும் தான் வரும். இவன் என்ன எதுக்கு எடுத்தாலும் அவுத்து விட்டுட்டே இருக்கான். நீ ஒரு அப்பனுக்கு படம் கொஞ்சம் கொஞ்சம் பேய் வந்து அட்டாக். இரு அவன் சாப்பிட்டு வேற மாதிரி இருக்கான். ஒரு நிமிஷம் என்ன சொன்ன நீ? ஆக்சுவலி நீ பண்ணானா நீ வச்சு இந்த முன்னி அந்த மாதிரி படம் பண்ணனா எல்லா தியேட்டர் யூஸ் இவன் வந்து பேய் ஓட்டம் வந்தானா பேய் ஓக்க வந்தானா. அதான் ஆக்கோன்னு ஒரு படம் வந்துச்சு ஞாபகம் இருக்கா? முன்ன அதான் எனக்கு என்ன யாரு பாட்டு இருந்துச்சுல, படம் வரவே இல்லை. அதான் அந்த படம் வரல. அந்த படம் அந்த பாட்டு வந்து அந்த படத்துல அந்த படம் ஆர்வ கோளார். சோ ஆக்கோ நீ ஆக்கோ வச்சிரு. ஆவி கோளாறுன்னு நல்லா இருக்கு. ஆக்கோ அவன் சவால் விட்டோடைய. சோ தட்ஸ் when இவனுக்கு வந்து அகெயின்ஸ்டா வந்து அவன் அந்த ஃபாட்ல வந்து கத்திட்டு போனால. சோ அதுக்கப்புறம் தான் வந்து the bad thing started to happen to him. So Bad thing. bad நீ இருந்தா அது பேஸ்டிங் தான். அன்னைக்கு நான் பேய் வந்துட்டு வீட்டெல்லாம் களைச்சு போட்டு என்ன சண்டை போட்டு வருது. நீ ஏதாச்சும் பரவாயில்ல நான் வந்து சொல்றேன் இன்னைக்கு லேட்டா வருவேன். அது நீங்க ஓத்துறதான் ஓத்துட்டே நான் அப்புறம் வரேன். நம்மள காப்பாத்துக்கு போறானா இல்ல என்ன சொல்ல வர? இவ்வளவு ஹியூமிலேட் பண்ண வர மாட்டேங்குது. சோ என்னன்னா அவன் அந்த ஃபாட் போயிட்டு வந்தோடனே ஒரு அந்த 1 வீக் இருக்கும். அந்த 1 வீக் டைம்ல வந்து he always tells his wife like he feels someone is following him. யாரோமே அவனை ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு. ஓகே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஒரு க்ளோஸ் ரூம்ல இங்க யாராச்சும் ஃபாலோ பண்றாங்கன்னா உனக்கு தெரியாதா?
4 சவுத்து அதான் 4 வந்து அந்த எண்டு வரைக்கும் தெரியுது. தெரியலங்க. நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல நான் பயப்பட போறேன். எல்லாம் தெரியுமா இது விடைக்கிறீங்க நீங்க. எதுவும் பயப்பட போறேன். ஓகே சோ வந்து பிரச்சனை பாட்டு போறோம். அது லைட்டா தோணுது. சோ இவன் என்னன்னா இந்த இந்த அவன் இன்வெஸ்டிகேட் பண்றால இந்த டைம் வந்து கிளான் பண்ணிட்டான். சோ அண்ட் as he's like ஒரு இடத்துக்கு வந்து அவன் போயிட்டு இருந்தான். சோ he now can feel presence. இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்பதான் ஒரு 1 இயரா 1 இயர் நிறைய விட்டு வந்து இது பூஜா கூட பேய் கூடியா அது எப்படி சொல்றேன்? அவ்வளவு வாழ்க்கையில ஏதோ கான்பிடன்ஸ் சொல்லாம இது அவ்வளவு கான்பிடன்ஸ் அடிச்சு பூஜா யார் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க? பூஜா வந்து சொல்லுதா ஒரு வருஷமா வந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு தான் இருக்கான். இனி இல்ல மத்த யாரும் அடிச்சிருக்கான். சும்மா தலைவணி அடிச்சு அவங்க டியூட்டிக்கு நான் டியூட்டில இருக்கேமா. நீ கொஞ்சம் ஆஃப்ல டியூட்டிலயும் இவ்வளவு டியூட்டிலயும் அதான் பண்ணோன்னு இருக்க. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் தொழில் தர்மம். சோ வந்து இவன் ஓகே இப்ப இந்த 2-3 நேரத்துக்குலாம் இப்ப இன்வெஸ்டிகேட் பண்றான்ல. as time goes on he says he can now feel energy. அது என்னன்னா பேய் கண்ணுக்கு தெரியும் அதெல்லாம் இல்ல. ஒரு இடத்துக்கு போனா வந்து சரியில்லைன்னு ஒன்று தோணும் தெரியுமா? அந்த மாதிரி அவனுக்கு வந்து அந்த ஃபீலிங் வந்துடும் அவனுக்கு. ஸோ வந்து இவனுக்கு வந்து இந்த எனர்ஜி ஃபீல் பண்ணோடனே அவன் வந்து அந்த 1 week before he dies he was அவன் ஒய்ஃப் கிட்ட வந்து என்ன சொல்லுவான்னா, நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது யாரோ என் பின்னால் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க, யாரோ என் பின்னால் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. பின்னால ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுல ஒரு படம் இருக்கேன் அது கண்டிப்பா அவனுக்கு அப்ப நீ தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. அவனா ஏற மாட்டான் தீ பிடிக்க. So and then he பின்னால போற நீ அவன் பின்னால போற நீ தான் சார் ரவுண்ட்ல போயிட்டு இருக்க. ஓடுனா மட்டும் அவனை விட்டுரு. சார் அவன் தான் சார் என்ன ஃபாலோ பண்ணிட்டான். கேட்டா நான் பின்னால வரேன்னு சொல்றான் சார். எப்படி இருக்கும் பின்னாடி ஆக்சுவலி இவன் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. இவன் பின்னாடி ஆக்சுவலி அந்த கண்ணாடி மூவர்ஸ் இருக்காங்க. என்னது கண்ணாடி மூவ் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்க வந்து ஆக்சுவலி பின்னாடி வந்து கண்ணாடி நோத்தி இருக்காங்க. அவன் ஷேடோ பார்த்தியா? ஐயோ ஓடுறாடா சீக்கிரமா. So and then towards the end அவன் இறக்குது 2-3 நாள் முன்ன வந்து he says அவன் ரூம்ல வந்து there's a black shadow there. அவனே பார்த்துக்கிட்டு ஸோ ஒரு பிளாக் ஷேடோ வந்து அந்த மாதிரி இருக்கும். அவன் சொல்லிட்டு 1 night before he died அந்த மார்னிங் இறந்து போனால ஐயா என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு என்னது பயப்படுறேன்டா. அது பட்டாசுக்கு வெடிக்கிற மாதிரி காது நீ பேய் சொல்லும்போது காது அடிச்சுக்கோ. காது அடிச்சு அப்ப எதுக்கு ஹெட்ஃபோன் போட்டுருக்க? லைட் பண்ணு தவிர்த்து. சரி அப்பா என்ன பெர்ஃபார்மன்ஸ். ஓகே ஸோ வந்து அந்த 1 night பிஃபோர் அவன் சாவறதுக்கு அந்த நைட் பிஃபோர் வந்து என்னன்னா இவனுக்கும் பூஜாவுக்கும் சண்டை வந்திருக்கு. ஓகே சண்டை வந்திருக்கு. என்ன மாதிரி சண்டை? நீங்க எப்போ பார்த்தா லேட்டா வீட்டுக்கு வரீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, கடமை தொழில் தர்மம் அந்த மாதிரி சண்டை வந்திருக்கு. ஸோ இந்த சண்டையில இவன் என்ன பண்ணிட்டான், திடீர்னு லைக் 2 பேரும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு இரு நான் என் ஃப்ரெண்டு கிடைக்க சொல்லிட்டு அப்படியே போயிட்டான். ஸோ தி வைஃப் வாஸ் லைக் angry. திடீர்னு வந்து இவன் இரு நான் ஃபோன் பேசிட்டு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டான். இட்ஸ் லைக் இன் மிடில் ஆஃப் ஆர்கியூமெண்ட் நினைச்சு பாரு சண்டை போட அவங்க கேவலமா சண்டை போடுவாங்க. போடுறான் சண்டைக்கு வாடா சண்டைக்கு அடிக்கிறான்டா. இல்ல அடிக்காத சண்டை அடிக்காத. ஆனா நீ என்ன பண்ணு சண்டை கேப்ல டக்குனு ஃபோன் எடுத்துட்டு போயிடணும். கேப்ல நீ டக்குனு ஃபோன் எடுத்துட்டு போய் என்ன ராத்திரி லேட்டா வந்துட்டு இருக்கீங்க நீங்க என்ன பண்ணல என்னங்க டேய் சண்டை போடுறான். சண்டை போற கேப்ல நான் சண்டை போடுறேன். 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க என்ன எப்பவுமே லேட்டா வந்துட்டு இருக்கீங்க வீட்டுக்கு ஒரு டைம்க்கு வர மாட்டீங்க. பொம்பளையே இல்ல. நான் பொம்பளை இல்ல நீங்க எப்படி தெரியும்? ஒரு நாள் தொடர்ந்து பார்த்தா தான் தெரியும். நீ போய் தொடர்ந்து பார்க்காம போயிட்டே இருந்தா சண்டை போட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? சண்டை போட்டு வருது. இதனாலதான் சிங்கிளா இருக்கு. எல்லாரும் பத்தி கோவம் பேசி திருப்பி போட்டுறீங்க. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல என்னோட வெல்கம் அப்படி தருவா. ஜீவன் யூ ஃபர்ஸ்ட் டே ஜீவன் யூ ஆர் ஃபன்னி guy after third day everything funny for you. அதான் அப்படிதான் போல அப்படிதான். சோ இவன் அந்த ஆர்கியூமெண்ட்லி வந்து டக்குனு போன் எடுத்துட்டு இரு அப்ப போயிட்டான். she was like என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே. சோ போன் எடுத்துட்டு இவனோட ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பையனுக்கு கால் பண்ணிட்டு சொன்னா ஒரு பையாவா சொன்னா இம்பார்ட்டன்டான விஷயம் ஒன்று இருக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு he pause for a while இல்ல நாளைக்கு நான் வந்து ஆபீஸ் சொல்றேன் போன் வச்சான். வச்சுட்டு வைஃப் பார்க்காம போய் படுத்துட்டான். she was like so blue என்னடா இப்படி நடந்துருச்சு அந்த மாதிரி. காலை எழுந்துச்சு பார்த்தா சார் வந்து இறந்துட்டாரு. ஸ்டார்டிங்லயே தெரிஞ்சிச்சு இது பிளாஷ்பேக்ல வர ஓடி இருக்கு. நான் ஆரம்பத்துல டிக்ளேர் பண்ணிட்டேன் திடீர்னு முருகர்ல வந்திருக்கேன். டேய் கிரிஷ் நீ பாரு என்னடா அவார்டா கொடுக்குறாங்க. அதான் ஆரம்பத்துல எடுத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்களே. ட்விஸ்ட் ஒரு வாரம் சொல்றேன். சோ இது
நான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வருது. ஓகே, இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இப்போதான் ஃபன் வசதியில வராரு. சோ இதுல வந்து என்னன்னா ஆபீசர் ராகவன் ரிப்போர்ட்டிங் ஃபார் டியூட்டி சார். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோப்சி ரிப்போர்ட். ஓகே, இப்போ என்னன்னா யூஸ்வலி வந்து இன்னும் லைக் நியூஸ் படிப்ப தெரியுமா, இந்த போனா வந்து 2 நாள் இருக்கு 3 நாள் ஆச்சு இறந்து போய் அந்த மாதிரி ரொம்ப சிஸ்டர் இருக்கு சார். சோ இது வந்து எப்படி நான் இன்வெஸ்டிகேட் பண்றான். சோ இந்த பாடி வந்து இறந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா they will see சாப்பாடு வந்து உன் வயித்துக்குள்ள எத்தனை நாள் இருக்குன்னு. இந்த பாடி வந்து அந்த பாடி யார் பார்த்து என்னது பூஜா இருக்கு, பூஜா கதை அப்படி வர தனியா ஒரு கதை ஒன்று இருக்கு. சோ நீ கல்யாணம் பத்தி என்ன பண்ண? கல்யாணம் நீ கல்யாணத்துக்கு பண்றதுக்கு நான் வச்சிருந்தேன். அந்த பிள்ளைக்கு தெரியுமா நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன். ஒன் சைடு எவ்வளவு நாள் நான் கல்யாணம் பண்ண தான் வச்சிருக்கேன். இப்ப வச்சுக்கணும்னு நினைக்கிறான்ல யாரு? என்ன சின்ன அவன் தோத்து நேரம் அங்கதான் என்ன என்ன பண்றேன்னு சொல்லல சிவாஜி. ஓகே, சோ அவன் வந்து எவ்வளவு நேரம் ஃபுட் இருக்குன்னு பொறுத்து தான் அவன் சொல்லுவாங்க இத்தனை ஹவர்ல இவங்க இறந்துட்டாங்க இத்தனை நாள் அந்த மாதிரி. அமெரிக்கன் போலீஸ் இது இந்தியா போலீஸ் சார். செத்து போனது இந்தியா. அமெரிக்கன் ரிட்டர்ன் சார். இந்தியால செத்து அவன் போலீஸ்காரனே இல்ல சார். ஓகே தமிழ் போலீஸ். ஐயா இத வந்து சாப்பாடு தின்னுட்டு இருக்கான். திண்டு பழத்தோட கழுத்து போயிருக்கா புழுத்து போயிருக்கு ஸ்லாங்ல பேசுறேன். கழுத்து போயிருக்கு புழுத்து போயிருக்கு நீ இருக்கியா இல்லையா? சரி சொல்லுங்க. சோ என்னன்னா அவனோட ஒய்ஃப் வந்து என்ன போலீஸ்காரன் கிட்ட சொல்லியிருக்கான்னா அவன் வந்து காலையிலே 6 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிட்டுட்டான். சோ அவன் இறந்த டைம் வந்து they said around 11:30. ஒரு சாப்பாடு வந்து 2-3 hours டைஜஸ்ட் ஆகும் தெரியுமா. ஆட்டோப்சில அவன் வயிற்ற வெட்டி பார்க்கும்போது அவன் சாப்பாடு was still fresh. ஸோ டைஜஸ்டே ஆகல. ஸோ now they suspect ஒய்ஃப் வந்து போலீஸ்காரங்கிட்ட ஏமாத்திருக்கா. அவன் வந்து 6 மணிக்கு அவன் சாப்பிடல, இவனை வந்து கொலை பண்ணியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட். ஸோ ரெண்டாவது வந்து என்னன்னா பொண்டாட்டியை நடத்திருக்கணும். பொண்டாட்டி கொஞ்சம் கூட மதிக்காம கண்ட வேலைலாம் பண்ணிட்டு இப்போ ஃபீலிங் போயிட்டு ஐயோ தப்பு. ஓகே, ரெண்டாவது வந்து என்னன்னா the cause of death என்னன்னா வந்து அவனை வந்து கழுத்தை நெரிச்சி வந்து கொலை பண்ணிருக்காங்க. அந்த மார்க் இருக்குல்ல, சோ அவனை போட்டிருக்கு கழுத்தை நெரிச்சி வந்து அவனை கொலை பண்ணிருக்காங்க. நானா பண்ணினேன் நானே நீ இருக்கும் வரை மாமா என்னை யாராவது கொலை பண்ணுவாங்க. மாமா என்ன மாமா நான் இருக்க வரதானே நானே அவனை தொடறேன். மாமா மாமான்னு சொல்லிட்டு மாமா ஒரு பொண்ணு எல்லாத்தையும் எடுத்துட்டு மாமா என்ன பண்ணுவாரு? மாமாக்கு கொடுக்குறியா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. சோ அவனோட கழுத்துல இருந்து அந்த அச்சு இருக்குல்ல, சோ they said அவனை வந்து சஃபகேட் பண்ணி தான் வந்து அவன் இறந்துருக்கான். அந்த இது இல்லடா, ஏன் அப்படி சொல்ற? அவன் சொன்னது பிரச்சனை. அவன் choke me daddy. வரடி நம்ம லைவ் ஷோ பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த நம்ம எந்த இடத்துல பண்றதுப்பா அடுத்த ஃபைல் வந்துரும். எப்ஸ்டீன் ஃபைல். நான் சொல்ல நான் ஃபைல் தானே, அது ஸ்கூல் ஃபைல் கூட இருக்கலாம். ஸ்கூல் அதுவும் ஸ்கூல் அப்பயும் ஸ்கூலுக்கு தான் போவியா? இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். ஓகே, சோ அது ஒண்ணு. மூணாவது வந்து என்னன்னா போலீஸ் வந்து அவனை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது they found a phone. அவன் ரூம்ல வந்து ஒரு போன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா என்னன்னா இட்ஸ் ஸ்மார்ட் போன் தான், ஆனா இட் வாஸ் an empty phone. இட்ஸ் லைக் அவன் கேலரியில அவனோட அந்த போட்டோஸ்ல வந்து எதுவுமே இல்ல. இட் வாஸ் எம்டி. ஸோ யாரோ வந்து டிலீட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து ஒரு சஸ்பெக்ட் ஒன்று இருக்கு. ஸோ இப்போ வந்து என்னன்னா அவன் இறந்தது வந்து இப்போ இது அவனை கொலை பண்ணிட்டாங்க இல்ல பேய்க்கு வந்து கொலை பண்ணிருக்கு. பேய் வந்து எங்க கொலை பண்ணிருக்குன்னா அவன் வந்து அந்த ராஜஸ்தான் ஃபோர்ட்டுக்கு போனால ஸ்கெட்ச் போட்டு பேய் கொலை பண்ணுதா. அதான் சொல்றேன். இப்போ என்னன்னா மாதிரி ஆளுக்கு ஸ்கெட்ச் போட்டா தான் கொலை பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த ராஜஸ்தான் வந்து ஃபோர்ட் போனால, ஸோ ராஜஸ்தான் ஃபோர்ட் என்னது முடிஞ்சோனே நான் சொன்ன பண்றேன். ஸோ அவன் முடிச்சுட்டு அவன் சொன்னா தெரியுமா என்ன இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு வரதுன்னு. தட் ஐ திங்க் 2-3 weeks before he died அவனை வந்து ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. என் வீட்டில் வந்து என்னோட கேர்ளுக்கு வந்து ஆவி பூந்திருக்கு, கேன் யூ கம் அண்ட் see இந்த மாதிரி இருக்கா. அது வீட்டுக்கு பொண்ணுக்கு வந்து ஆவி பூந்திருக்கு, கேன் யூ கம் and see. அவன் என்னன்னா அவன் அந்த மாதிரி வீட்டுக்குள்ள போனோனே ஓகே திஸ் வாட் he said no. அவன் வந்து லைக் அது வந்து ஒரு பெரிய வீடு. ஸோ அவன் வந்து வாசல்ல இருந்து கதவுக்கு போகும்போது he can see the girl, அந்த பேய் பிடிச்ச கேர்ள் வந்து she's there roaming around. அவன் கரெக்டா கால் எடுத்து வீட்டுல வச்சோனே சுத்திட்டு இருக்கிற பொண்ணு வந்து நின்னுட்டு திரும்பி அவனை பார்த்துட்டு she smiled and pointed saying that என்ன காப்பாத்த நீ வந்திருக்க, ஆனா இதுக்கப்புறம் உன்னை யாரை காப்பாத்த போறேன்னு சிரிச்சிட்டு மைக் போட்டு விழுந்துருச்சு. அது நம்ம இருக்க பயமே சோ ஓகே இது வந்து நடந்திருக்கு. ஸோ அவன் வந்து இறந்தது வந்து என்னன்னா ஸோ ஃபர்ஸ்ட் அதில் வந்து இதை சேட்
இந்த கேர்ள் இருக்கு தெரியுமா, இந்த கேர்ள் மயக்க போட்டு ஊந்துச்சுல, அந்த ஆவி தான் வந்து கிரிஷ் உடம்புல பூந்து பொசஸ் ஆகி கொலை பண்ணிடுச்சுன்னு ஒன்று சொன்னாங்க. ஓ காட். ரெண்டாவது வந்து இவன் தேவையில்லாம போய் ராஜஸ்தான்ல போய் கத்து விட்டான் தெரியுமா, ஸோ அந்த ஆவி தான் இவனை பேக்ல அடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அந்த பின்பகு. ஸோ மூணாவது வந்து இவன் ஏதோ ஒரு ஷேடோ ஃபாலோ பண்ணு சொன்னாங்களே, இட் குட் பி த ஷேடோ. வாட் இஃப் இஸ் ஆல் என்னது இல்லை இன்னொன்று இருக்கு, இது வந்து பெரனபிள் சயின்டிஃபிக்காக இருக்கும்ல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து என்ன போட்டிருக்கு, அவனை வந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணாங்கன்னு. ஆனால் அவனோட கதுவை உடச்சி பாத்ரூம்குள்ளே போகும்போது ஓகே திஸ் இங்கே தான் பிரச்சனை. அவன் பிகாஸ் இஸ் சேயிங் இன் அபார்ட்மெண்ட், அவன் பாத்ரூம் வந்து இஸ் ஷார்ட். தட் மீன்ஸ் நீ நின்னாலே வந்து எத்தனை இன்ச்சில் வந்து உன் செவுரு அந்த சீலிங் வந்துடும். நான் தூக்கு மாட்டி போகிறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. இஸ் நாட் வெரி ஷார்ட் பர்சன். நான் வந்து நின்னாலே கொஞ்சம் ஃபியூ இன்ச்ல இருந்து சீலிங் வந்துடும். பாத்ரூம்குள்ளே வந்து நெருக்கினதுக்கு எந்த ஒரு ரோப்புமே இல்லை. there's nothing there. ஸோ அவன் எப்படி வந்து செத்துருப்பான், அது ஒன்று. நாலாவது தான் இன்னொன்று ஒன்று. ஸோ there's a theory where பூஜாவுக்கும் கிரிஷோட அப்பாவுக்கும் வந்து எஃபேர் இருந்திருக்கு. there's an affair. இதுல தான் உனக்கு அஸ்திகமா இருக்கு. இந்த விஷயம் வந்து கிரிஷுக்கு தெரிஞ்சனால தான் அடிக்கடி ஒய்ஃபும் கிரிஷ் பூஜாவுக்கும் இல்ல ஈயன் வந்து பூஜாவோட அப்பா, நான் வந்து சொல்ல கிரிஷோட அப்பா ஜீவன். கிரிஷோட அப்பாவுக்கும் பூஜாவுக்கும் வந்து எஃபேர் இருந்திருக்கு. சோ இது வந்து கிரிஷ் இது நீ எப்ப இங்க வந்த? நான் இப்பதான் I'm sorry son. சோ இந்த எஃபேர் கண்டுபிடிக்கிற கேரக்டர்ல போவா. சோ இந்த எஃபேர் கண்டுபிடிச்சனால தான் இவங்க ரெண்டு பேத்துக்குமே சண்டை, வொர்க் சண்டை இல்லன்னு வந்து இது ஓக்கு சண்டை தான். ஓகே சண்டை. சோ சண்டை வந்திருக்கு. உண்மை தெரிஞ்சதால அவனோட அப்பாவும் பூஜாவும் சேர்ந்து கிரிஷ போட்டாங்க. பட் என்னன்னா கேஸ் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணாங்கன்னா அவன் வந்து சஃபகேட் பண்ணி தான் இறந்துருக்கான். இப்படிதான் முடிக்காங்க. ஆனா எப்படி சஃபகேட் பண்ணான்னு there's no evidence. ஒரே ஒரு எவிடன்ஸ் என்னன்னா அவன் கழுத்துல வந்து அந்த அச்சு இருந்திருக்கு. பட் there's no rope, துப்பட்டா எதுவுமே அங்க இல்ல. அவன் சூசைட் பண்ணது எந்த ஒரு அறிகுறியும் இல்ல. இவங்க வந்து சஃபகேஷன் தான் இறந்துட்டான்னு வந்து. சரி, இந்த கதையில நீ என்ன நினைச்சுன்னு கேட்க. வாட் இஸ் யுவர் ஒபினியன்? என்ன நீ கேட்டனா அவனே தான் கேக்குறேன். என்ன நீ ஐ திங்க் அந்த ராஜஸ்தான் போர்ட்ல போய் அவன் கத்னா தருமா, ஐ திங்க் அதுதான் வந்து அடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். நீ என்ன நினைக்கிற? மாமனார் தான் போட்டுருவான், நீ தான் போட்டுரு. இல்ல அவன் இறந்தது எப்படி? அந்த ஃபாதர் மாமனார் அந்த போட்டிருப்பானா? இல்ல ஒன்னும் மாதிரி அவன் ஆங்கிள் போய் அந்த போட்டு. சோ இது ஃப்ளோல சொன்ன. சோ ஆக்சுவலி இவனோட உண்மையான பேர் வந்து கௌரவ்னு ஒருத்தர் இருப்பான். தல்வாரி இல்ல, அவன் செகண்ட் நேம் கௌரவ் தல்வாரின்னு வரும். சோ ஹி இஸ் தி இந்தியாலே வந்து இவன் தான் பெரனமல் சொசைட்டியை வந்து ஃபார்ம் பண்ணான். சோ அவனை பத்தி டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு, சீரிஸ்லாம் இருக்கு அவனை பத்தி. நம்ம அப்புறம் பாப்போம். ஆனா நான் கேள்விப்பட்டல. பட் சீரிஸ் இருக்கா? பட் டாக்குமெண்ட் இருக்குன்னு தெரியும். சீரிஸ் இருக்கு. சோ இவன் வந்து இந்தியாலே ஹி இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன் டு ஃபார்ம் a society. ஸோ அவனை பத்தி அவன் வந்து அவனோட அந்த மார்ச்சரியில் போய் தங்கலாம் தெரியுமா, அந்த வீடியோ எல்லாமே இன்னுமே யூடியூப்ல இருக்கு, யூ கேன் see. ஏன்னா எனக்கு 2-3 பேர் வந்து டேக் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி போயிட்டு, நீங்க இந்த மாதிரி பண்ணலாம்னு இருக்கீங்களா, இப்போ இது பார்த்துடுங்க இந்த மாதிரின்னு. சரவண இருக்கு பை பை. இது படிக்கும் போது அவன் வந்து இவன் இவ்வளோ பண்ணிட்டு பேய் கடைசியில் அடிச்சுட்டு செத்துட்டான்னு ஒன்று சொன்னாங்க. இன்னொன்று வந்து சயின்டிஃபிக்கா ப்ரூஃப் பண்ணும்போது அவனை சஃபகேட் பண்ணிருக்காங்க. ஆனா நீ சஃபகேட் இப்ப சஃபகேட் நீ பண்ணனா சஃபகேட் பண்றதுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று வேணுமே. ஓகே, இப்ப இன்னொன்னு சொன்னாங்க, இப்போ நீ அவனே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணாலும் at one point நீ அதை விட்டுருவ. ஸோ அட்லீஸ்ட் கை அச்சு தான் இருக்கணும். இவன் கழுத்தை சுத்தி கருப்பு அச்சு இருக்கு, லைக் ப்ளூ பிளாக்கா ஆவன, லைக் ரோப்ல ஸ்ட்ராங்கிள் பண்ண மாதிரி. That could be. What do you think? Okay, that could be. There's another possibility, or maybe he was choking. யாரு கூட அவன் வந்து பேசிக்கலி அந்த இடத்துல வந்து maybe he would have had like asthma attack or something. The wife would have gone in and strangled him first. அப்புறம் wife கொலை பண்ணி சொல்லிட்டு கொலை பண்ணிட்டு then she would have locked the door and called him. இல்லையா? ஓகே, இப்போ என்ன பிரச்சனைனா கது உடச்சிட்டுல போனாங்க, அது வந்து உள்ள போட்டுருக்க she would have நீ என்ன மாதிரி புட்டு அது தெரியல. ஆக்சுவலி இன்னொன்னு அது செம்ம சின்னதா நான் விட்டுட்டேன். ஏன்னா வந்து நீ அந்த மேக்னெட்டிக் பூட்டு தெரியுமா, நீ வச்சாலே உள்ளேருந்து லாக் பண்ணிக்கோ, வெளியே அது ஒரு தேரி இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஐ அஸ்யூம் லைக் அவங்க இருக்கிற இடம் வந்து பழைய அபார்ட்மெண்ட்னால அந்த இரும்புல இருக்காதுன்னு நான் நினைச்சேன். I do think that somebody went in and strangled him first. Thank you. So they killed him la. They killed him. There could be a possibility they would have killed him. ஏன்னா அந்த ஆட்டோப்சி ரிப்போர்ட் படி பார்த்தனா அவன் இப்பதான் சாப்பிட்டுருக்கான். ஆமா, யா பொண்டாட்டி 6 மணிக்குன்னு சொல்லிட்டு. சோ அது போய் ஆமா அங்க இருக்கிற I do suspect the girl and I do think no because me and her having affair. வச்சுக்கோ, எடுத்துக்கோ, என்ன வேணாலும் எடுத்துக்கோ. எடுத்துட்டேன் நீ சொல்லாம எடுத்துட்ட. But having affair I think he would have done that. அவனுக்கு கொலை பண்ணி because நீ எல்லா கதையிலும் சொல்லும்போது there's facts, evidence backing up. The only thing that doesn't back up the evidence is the wife.
Because her statement is the only false statement. The rest of it ஆமா. has proper statement backing. And let's assume இது வந்து பேய் கதை இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீ பேய் கதை இல்லை, அந்த பொண்டாட்டி மேல தான் சந்தேகம் வரும். ஆமா, ஏன்னா அவன் வந்து மோஸ்ட் லைக்லி நான் இது நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். மோஸ்ட் லைக் கோஸ் எக்ஸ்ப்ளோரர், இந்த கோஸ் இந்த மாதிரி அவங்களுக்குலாம் சாவு ஏதாவது வந்துச்சுன்னா ஹைலி வந்து இந்த பேர்லாம் போறது ப்ளேம் போறது வந்து பேய்க்கு தான். பிகாஸ் இது பண்றதுனால அண்ட் வெரி ஈஸி. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வித் ஆக்சுவலி ஹை இது ஒரு காரணமா இல்ல ஹை த்ரெட். ஏன்னா நான் இப்போ ஒரு காரணம் இவனை போட்டு தள்ளணும்னா, இவனை போட்டு தள்ளணும்னா எனக்கு கஷ்டம். ஆனா இவன் போய் பேய் ஹண்டிங்லாம் போயிட்டு இருக்கானா எனக்கு வந்து பேய் ஹண்டிங் சான்ஸ் பின்னங்களை போட்டலாம். இல்ல அந்த மாதிரி என்ன போடுறது பிளான்ல இருக்கீங்க? இல்ல சொல்றேன் எக்ஸாம்பிள். நீங்க எக்ஸாம்பிள் என்ன வைக்கிற? நீங்க ரெண்டு பேரும் வந்து முதல்ல யாரோ சொல்ற மாதிரி அப்புறம் பின்னாங்களே போட்ட மாதிரி இருக்கு. இல்ல சொல்றேனா சொல்ற மாதிரி ஆக்சுவலி இது வந்து ஒரு இப்ப நிறைய டிஸ்கஷன் இருக்கும்ல, அதுல ஒன்னும் வந்து எழுதுனாங்க. ஏன் தெரியுமா, நான் ஒரு போன் ஒண்ணு சொன்னல, அவன் இந்த பெரனாமல் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஏதோ ஒரு வீட்டுல வந்து ஏதோ ஒரு எவிடன்ஸ் இவன் பார்த்துட்டான். சோ அந்த மாஃபியாஸ்ல உள்ள வந்து அவனை வந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு அங்க ஒரு தியரி இருக்கு. No, maybe it could have been the phone had the evidence of the affair. என்ன affair? ஓ மேபி because he found a phone. the police guy ஒரு empty phone கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுல affair ஓட photos இருந்ததுல it could be அது could be linked to some ministers, some அவ்வளோ தூரத்துக்கு போவானா? இல்ல அது வீட்டுலயே சண்டை இருக்கு. உன் பொண்டாட்டி இன்னொரு படுத்திருக்கான்னு சொல்ல மாட்டேன். பத்தினில நான் வந்து பத்தினினா 11 பாண்டனி பாருங்க எப்படி பாருங்க. சோ நீ இந்த மாதிரி கதை சொல்லும் போது என் ஃப்ரெண்டுக்கு ரீசனா ஒரு கதை நடந்துச்சு. பேய் கதையா? வேற எந்த கதை? இல்லடா, அவன் சொல்றது நியாயம் இருக்கு. நீ பேய் கதை தவிர்த்து நீ இந்த ஏலியன் கதை, மிஸ்டரி, மர்டர் மிஸ்டரி அதெல்லாம் கொண்டு. சோ ஆனா இந்த கதை வந்து எனக்கு புதுசா இருக்கு. அவனை காப்பாத்திருக்கேன். இப்போ வந்து உனக்கு இன்ட்ரோ கொடுக்கணும். ஸ்டார்ட் பண்ணு. ஓகே. நடிப்பின் நாயகன், ஊரெல்லாம் நக்கி எடுக்கும் ஒரு நக்கிர பரம்பரை, ராஜாத்தி ராஜாவின் சூத்தடிக்கும் சுண்ணாம்பை தடவி தப்பி சப்பி எடுக்கும் செங்கோட்டையின் மன்னன். முடிக்கெல்லாம் முடி பத்தி வச்சானா சூத்தெல்லாம் சூத்தடிக்கும் ஒரு சூத்தாதாரி. சூத்தாதாரியின் கணவன், எங்கள் கண்ணியின் பிதுங்கும் பால்காரன். பால் எல்லாம் ஊரெல்லாம் பால் குடித்தும் வாழ்க்கையை பாலாக்கும் ஒரு பால்காரன். அவன் ஒரு மாங்கோட்டையில் பாலாக்கும் எங்கள் பாலன் ஜீவன். என்னது பாலன்டா? மாங்கோட்டல வந்துச்சு, சப்பில வந்துச்சு, மாங்கோட்டல வந்துருக்கு. என்னது பாலன்? பாலன் ஜி. அவன் செங்கோட்டை நான் எங்க மேங்கோ இது என்னடா நக்கிர பறவை கண்டதெல்லாம் வந்திருக்கு. நீ ஒரு சூத்தாதாரி. செம்மையா இருக்குது. அது நான் சொல்ல, அது ஆக்சுவலி இவர் சொன்னது. யாரு? பார்த்திபன். சூத்தாதாரியா? ஆக்சுவலி அந்த படத்துல வந்து அது ஒரு படம் வந்து ஒன் டேக்ல எந்த படத்துல? ஒன் டேக்ல போவோம். இது ரெண்டாவது படம், ஒத்த செருப்பு இல்ல, ரெண்டாவது படம். அப்ப அது ஒன் டேக் இல்லடா? இல்ல எனக்கு தெரியாது. ரெண்டாவது அந்த ஃபர்ஸ்ட் வந்து மேக்கிங், செகண்ட் அது வந்து அந்த போலீஸ் guy actually sexually abusing him. So இவர் தெரியாது, இவர்தான் என்னோட சூத்தாதாரி. இவனை என்ன சொல்ல வர? அதான் சொல்லிட்டேன், சூத்தடிக்கு ஊரெல்லாம் சூத்தடிக்கு சூத்தாதாரி. உனக்கு இதை நீ ஏற்கனவே தெரிஞ்சு அவனுக்கு நான் வச்சிருப்பேன். எனக்கு இப்பயாச்சும் ஒரு தான் வருது, அவனுக்கு வார வருது. அவனுக்கே ஆப் வச்சிருக்கான். ஆனா உனக்கு மட்டும் இந்த வார்த்தை வரல, எனக்கு மட்டும் ஃப்ளோல வார்த்தை வந்துச்சு. ஏன்னா அவனுக்கு அவ்வளவு பாசத்தோட வச்சிருக்கேன். அடிச்சதுலயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். வீடியோ அடிக்க சொன்னா பரமாட்டி அடிச்சிருக்கிறேன். ஃப்ளோல பட்டு அடிக்கிறேன். நானே என்ன அர்த்தம் இல்லை, நீங்க வரா கெட்ட வார்த்தை சொல்றோம். நீ ஃப்ளோல என்னென்ன வருது? அவன் என்னோட வாமா, நீ தான் என்னோட ஒர்க் அவுட். சரி, என்ன கதை சொல்றேன்? நான் சொல்றேன். இந்த எபிசோட்குள்ள கிருஷி இதுல பாய்ச்சிரும். அசிங்கமா இருக்குடா. Okay, listen. So this story happened to one of my friends. நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் போக மாட்டேது. எவ்வளவு கஷ்டப்பட்டு தாண்ட பாக்குறேன். வினை தாண்டி தாண்டி போறேன். சரி சொல்லு கதை. நான் டீடைல்ஸ் நான் ஷார்ட் ஃபார்ம்ஸ் கதையை சீக்கிரம் முடிக்கிறாள். நீ தெரியுமா இப்ப எதுக்கு அதை அவன்கிட்ட சொன்ன? ஓகே, ஸோ திஸ் happened in a Malay family. என்ன Malay family? இல்ல அதுக்கு தெரியல. உன்னை பார்த்து கதை இருக்கு, நீ தைரியமா இரு. இப்ப எதுக்கு அவனை பார்த்து தைரியமா சொன்ன?
மொழி ஃபேமிலி. ஓகே ஸோ இது வந்து இந்த கதை எப்போ நினச்சுன்னா 1900 1900 முன்னாடி தான் நினச்சி 1900 நாங்க அவ்வளோ பழைய பழைய இல்லை, நாங்க அவ்வளோ பெரிய பழைய இல்லை, இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் தெரியுமா? when were you born? 19 அப்ப டைனோசர் அப்படினால வரும். ஜஸ்ட் 2000ல. ஓகே ஓகே உன் வயசு இல்லை, நான் பிறக்கும் போது. நீ இன்னும் பிறக்கல இந்த நேரத்தில். ஓ தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங். See, இவன் பிறக்கிற முன்னாடி பிஃபோர் கிறிஸ் பிகே After கிரைஸ்ட் ஏசிபிசி இது பிஃபோர் கிறிஸ் சரி. பிகே நடக்கிற முன்னாடி ஒரு பல 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பிகே ஸோ பிகேக்கு முன்னாடி பல்லாண்டு வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே பிகேயே பல்லாண்ட வருஷம் முன்னாடி தாத்தா. பிகேக்கு முன்னாடி பல்லாண்டு. இப்ப என்ன இங்க இருந்து இங்க போயிட்டா? பிஃபோர் கிறிஸ் ஓகே அப்படி வெச்சுக்கோங்க. பிஃபோர் கிறிஸ் few years before Chris. ஓகே. இந்த வீட்ல இருந்து this whole family it's like அவங்களுக்கு வந்து 2 பொண்ணுங்க 3 ஆம்பளை பசங்க. Okay, and the father is a well known real estate agent lah. So he real estate na real estate வந்து இந்த வீட்டு மட்டும் இல்ல, you know நீ plantation அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் அந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்துக்குவாரு. And the wife is someone who works for the government as well. So they're very well to do family, but they're well to do family but they also have a secret with. ஸோ இந்த கதை நடக்கும்போது வந்து அவங்க வந்து இந்த கதை எப்போ நினச்சா ஒரு நாள் வந்து அந்த அப்பாவோட அம்மா வந்து இறந்துட்டாங்க. பாட்டி பாட்டி இறந்தோன்னே அந்த பாட்டி இறந்தோன்னே அந்த வீட்டில் இருக்கிற 2வது பிள்ளைக்கு வந்து அது என்னன்னா அந்த பாட்டி இறந்தோம் அந்த பாட்டியோட அந்த முஸ்லீம் வந்து அந்த பணத்தோட இதுக்கெல்லாம் போவாங்கல்ல கேர்ள்ஸ் ஐ திங்க் they don't follow right if I'm not mistaken. I'm not sure. It depends. So actually follow பண்ணலாம். ஏன்னா I forgot already. It's a guy யார் எந்தடா எனக்கு எனக்கு ஷூரா தெரியல பட் இவங்க எல்லாரும் போயிருக்காங்க. போனோடனே பாட்டி அடக்கம் பண்ணிட்டு திருப்பி வந்தோடனே 2வது பொண்ணு வந்து காணாம போயிடுச்சு. அதே நல்ல 2வது பொண்ணு காணோம். 2வது பொண்ணு காணோன்னா அவங்க வந்து தேடி இருக்காங்க இங்க போயிருக்காங்க. They found everywhere wherever they were. They could not find where the daughter went. So they kept looking for டாக்டருக்கு எத்தனை வயசு இருக்கும் காண போங்க? இந்த போகும்போது ஒரு 14 வயசு. 14 வயசுல பிகே சின்ன பிள்ளை. எனக்கு அக்கா பட் ஆனா சின்ன பிள்ளை. பிகேன்னு சொல்லிட்டோம்ல. ஸோ அவங்க அக்காக்கு என்ன ஆச்சுன்னா காணா போயிட்டாங்க. காணா போனோன்னே they search everywhere for her but they could not find her. இந்த சிசிடிவியில் பார்க்கும்போது he went with them. இது வந்து அது வீட்டு அது வந்து there's like அந்த டேஷ் கேம் எல்லாத்துலயும் பார்த்தா கூட you can see she was there. Okay. அடக்கம் பண்ற இடத்துல இருந்திருக்காங்க. But after that they could not see her. After ரொம்ப they could not find her at all. ஸோ இப்போ அவங்க அங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. ட்ரை பண்ணிருக்கும் போது அவன் வந்து கட்டிக்கல. ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா அந்த அசானா they asked to play the azan மொச்சடி அந்த இடத்துல போகும்போது திடீர்னு இங்க தான் அந்த பொண்ணு வந்து அவங்க பாட்டி அடக்கம் பண்ண இடத்துல இருந்து அங்க உட்காந்துருக்கு. இவ்வளோ நேரம் வயதுங்களா? ஆனா என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைய அங்கதான் இருந்து நிறைய பேர் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த பிள்ளை காணோம். இப்படி திடீர்னு வந்திருக்குன்னு சொல்லிட்டு then they brought the girl back. Then they asked the girl, நீ எங்க போன, எவ்வளவு நேரம் தேடி இருக்கிறோம், we cannot find you and everything. So அது கேட்டுருக்காங்க எங்க போயிருக்கு என்ன போயிருக்கு கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ அந்த பிள்ளை சொல்லிருக்கு நான் இவ்வளவு நேரம் இங்கே உட்காந்துருக்கேன். இங்க அந்த இது பணத்துல செமெட்ரி ஃப்ரீ இந்த மாதிரி சாக்கு சாக்குன்னு சாக்கு மாதிரி. இப்ப நான் என்ன சொல்றது எல்லாத்தையும் சப்புறதுலே இருக்கலாம். நீ என்ன பண்றது? அப்ப அதுக்கு ஏன் பேர் சாக்கு அப்ப ஏன்னா உயிரை உருவி எடுக்குதுல. SAKA சாக்கு SUCKER சக்கரை தான் அது இங்கிலீஷ்ல கேட்டியா? சக்கரை தான் நல்லா இருக்கும். சொல்ற மாதிரி இல்லையே சப்புற மாதிரி இருக்கீங்க. பாப்பா சும்மா வருமா? uncomfortable இருக்கு. என்ன சொன்னேன்? சரியா? So saka இருக்கு. So apparently this little girl saw the grandmother's guardian angel looking at her. So அந்த guardian angel அப்படியே பக்கத்துல நின்னுட்டு she was just staring at the guardian angel the whole time. இந்த சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணா வந்து அம்மா. ஸோ அந்த நேரத்துல இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த உஸ்தா என்ன சொல்லிருக்காங்க, நல்ல வேலை நீ வந்து அசான போட சொன்னேன்னு. ஏன் நீ அசான போட சொன்னேன்னு கேட்டிருக்காங்க. யார? அப்பங்கரண்ட. So then they asked the ustad asked the father, நீ ஏன் வந்து அசானை வந்து ப்ளே பண்ண சொன்ன? ஏன்னா சொன்னா என் ஃபேமிலி வந்து இட்ஸ் வந்து ஒரு கர்ஸ் மாதிரி இருக்கு. அவங்க ஃபேமிலிக்கு ஒரு கர்ஸ் மாதிரி இருக்கா. அந்த கார்டியன்ஸ் கம். ஆனா யாராச்சும் செத்துட்டாங்கன்னா இறந்துட்டாங்கன்னா அந்த சில்ட்ரன் வந்து யூசுவலி வச்சிருவாங்க. பிள்ளைக்கு வந்து
அந்த கேமரால பார்த்தாங்களே, but do you know that they didn't see her while they were walking with. None of them saw the little girl walking with. So they only saw her in the camera. So அங்க இருந்து so they say like இது வந்து போகும்போது one of the curse is நீ வந்து சின்ன பிள்ளைங்களை ப்ரொடெக்ட் பண்ணலன்னா அது கூட்டிட்டு போயிடும். அது வந்து கூட்டிட்டு போயிடுமா. ஸோ அது வந்து இவன் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இன்னொன்னு சொன்னாங்க. அந்த மொதல் டாக்டருக்கு வந்து ஏற்கனவே வந்து இந்த இன்சிடென்ட் நடந்த பிற்பாடு few years she always had back pain. So then the ustad say இந்த பொண்ணுக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு they brought இதெல்லாம் they brought her. They say the பொண்ணுக்கு வந்து there's something that's holding on to her. எனக்கு இந்த இதுதான் கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. They said அந்த பொண்ணு they said நீ வந்து அந்த பொண்ணு வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணு வித்துட்டாங்கன்னா அந்த பேய் வந்து will not follow them. யார்ட்ட வைக்கணும்? Apparently this is a ritual. Ritual? This is a thing. And I don't know how accurate is this, but apparently they did. The family will offer their daughter to the family man, another family member, like a brother-in-law. Like நீ வந்து நீ என்னோட அண்ணன் வச்சுக்க, என் டாக்டர் வந்து உனக்கு வந்து என் பிள்ளை வந்து உன்ட்டு விற்கிறேன். அதுக்கு பேர் கல்யாணம் பண்றாங்க? இல்ல like I'm selling off my daughter. பண்றாங்க அவங்க. சொல்லு அண்ணன் கிட்ட வித்துட்டாங்க. So what they did is அந்த டூலாங் மாதிரி இருக்குல்ல, they made the girls stand there. They stand there and they திரும்ப அந்த say okay நான் வந்து என் பிள்ளை வந்து எங்க அண்ணனுக்கு விற்கிறேன். தாம்பலம் மாத்துறாங்க. தாம்பலம் மாத்துறேன். நான் இது 2 மூட்டை அரிசி. To the son. So what they believe is மூட்டை அரிசி கொடுத்துட்டு then the father will buy the daughter. நான் வந்து 2 மூட்டை அரிசி, the father will buy the daughter for 3 மூட்டை அரிசி. So when the transferring happen அந்த பேய் வந்து அவங்க விட்டுட்டு போயிடும் because it's not this family's property. அவங்க கூட ஒட்டிக்குமா அது? இல்ல அது வந்து விட்டுட்டு போயிடும். ஏன் அப்படி எனக்கு தெரியல. அவங்க சொன்னாங்க இது வந்து அந்த ஒரு லீஃப் இருக்குனே. So I'm not sure how அரிசி கொடுத்து அந்த பிள்ளை வாங்கிக்குவாங்க. is form of currency. சிஸ்டம் பாத்த மாதிரிலாம் System பார்த்து கொடுக்குற. ஆனா எனக்கு என்ன புரியலனா அப்போ ஒரு 2 மூட்டை அரிசிக்கு சமம். அந்த மாதிரி தான். என்னது? ஒரு பிள்ளை வந்து 2 மூட்டை அரிசிக்கு சமம்ல. They can the way they exchange it, how they value it is different. You can give any value to it. As long as it's exchange. But the thing is when you exchange it அந்த பேய் வந்து இந்த குடும்பத்துக்கு இந்த பிள்ளை வந்து doesn't belong in this family anymore னு சொல்லிட்டு அந்த it will leave and then they will exchanging it. So அந்த என்ன சொல்லாங்க நம்ம தமிழ்ல சொல்வாங்கல அது மொத பொண்டாட்டி செத்து பண்ணா டாங்கிக்கு போய் இது கட்டங்க மரத்துல கட்டங்க something like that in their culture. இது வந்து நான் கேள்விப்பட்டதில்ல. அப்பதான் சொன்னாங்க இப்ப நீ தத்து 2 மூட்டை அரிசி. அப்ப அரிசிக்கு ஆசைப்பட்டு மயிறு உன்னை பார்த்தா 2 அது பேய் அடிக்க போகுதுடா. அப்ப இங்க பாரு எவனாச்சும் நம்புவானா? பேய் காத்திருக்கு தெரியுமா? உன்னை 2 மூட்டை அரிசி கொடுத்து வாழ்க்கை ஃபுல்லா அரிசி கரையா நான் தூக்கணும். ஓகே நீ 2 மூட்டை அரிசி இல்லடா, நீ 2 டன் அரிசி கூட நீ சாப்பிட ஆளு. உன்னையெல்லாம் வச்சுட்டு இவனை மேய்க்க முடியாது. ஓகே நண்பனுக்காண்டி இது செய்ய நண்பனாலதான் நான் செய்யவே மாட்டேன். நீ எனக்கு நம்பனா இருக்கிற பிறகு இவனுக்கு இந்த மாதிரி செய்ய மாட்டேன். 2 மூட்டை அரிசி 2 மூட்டை அரிசி நீ உன்னை காப்பாத மாதிரி இல்லையா? அரிசிக்காக கேட்ட மாதிரி இருக்கு. ஆமா யார்ட்டு கொடுக்குறது? எனக்கே கொடுத்து உனக்கு யாரும் அந்த சைடு விக்கிறீங்க யாரும் இல்ல. அதனாலதான் நானே எடுத்து அப்ப நான் அவனை ஃப்ரீயாவே எடுத்துட்டு போயிடும்ல. எதுக்கு தேவையில்லாம 2 மூட்டை அரிசி? சாங்கியத்துக்கு அப்படி பண்ணி ஆகணும். முன்னோர்கள் படத்தை வச்சிடுறேன். அவங்க பேர் வச்சுட்டு யாரு குஞ்சு மணி கூட்டவங்கள அவங்க பேர் வச்சிருக்கியா? படத்தை மேல வச்சுட்டு நாங்கம்மா அரிசி எடுத்துக்கங்க, நான் இப்ப அங்க போறேன். ஆனா அரிசி அட்டை கொடுத்துட்டோம். நாங்க போயிட்டு வரேன். சரி இப்ப நீ யாருதான் என்ன இப்ப வந்து சொன்னா அரிசி மாத்தலான்னு, இப்ப நீ யாருதான் என்ன மாத்திருப்ப? பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும் சொல்லிருமா வெள்ளையா. பட் அந்த வயசு முடியாது. ஏஜ்டாலா ஒரு 40 வயசு இல்ல. நான் ஜென்சியா இருக்கும் போது ஒரு 20-22. இது பிஃபோர் கிறிஸ். இப்போ ஏகே குட் பேட் அக்லி. அதுல இருந்து அந்த தெரியுமா அந்த கலியுகம் அந்த மாதிரி இருக்குல்ல, இவரோட வந்து குட் பேட். இப்ப நீ வந்து அக்லில இருக்கியா? இல்ல இப்ப குட்ல இருக்கு. ஆரம்ப கட்டலாம். கலியுகம் வரல. அக்லிக்கு மாத்த என்ன அக்லியா மாத்திராது. மாத்த கழிஞ்சிருவேனா? அக்லி ஆயிரும். வர உன் டோன்லாம் சரியில்லை. சரி ஆமா நம்ம வந்து சில பேர் வந்து இந்த கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க என்னது இது என்ன தமிழ் பாட்காஸ்ட் இங்கிலீஷ் அது இங்கிலீஷ்ல டைப் பண்ணுவாங்க. நான் பார்த்து இஸ் திஸ் தமிழ் பாட்காஸ்ட் இங்கிலீஷ் பாட்காஸ்ட் யூ டைப் பண்ணது இங்கிலீஷ்ல ஒன்னு தமிழுக்கு இல்ல ஒண்ணு பிரச்சனை புல்லட் டைப் தமிழ். எதுக்கு வெறுப்பு திருக்காண்டி வராங்க. சோ நம்மளுக்கு இந்த வாரம் வந்து ஒரு காலர் இருக்காங்க. காலர் வந்து இப்படி இருக்க போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ப்ளீஸ் இறைவா எல்லாரையும் இந்த நான் ஹலோ சொல்றேன். ஆமாவா இந்த நான் ஹலோ சொல்றேன். அவங்க காலர்ட்ட நான் முதல்ல பேசினதே இல்லையா? காலர் மட்டும் பேசியிருக்கேன். நீ மறக்க முடியாம பேசியிருக்கல. ஹலோ 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 ஹலோ
ஹலோ பேசுறது கேக்குது. ஹாய். அங்க யார் பேசுறது? உங்களுக்கு பேர் வைப்பா இல்ல உங்களுக்கு ஒரு பேர் இருக்கா இல்ல நீங்க ஏதாச்சும் பேர் வச்சிருக்கீங்க? அப்ப எங்களெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாங்க. இல்ல நானே பேர் சொல்றேன். நான் வந்து மோனிகா. மோனிகாவா? இப்பதான் கதைக்கு முன்னாடி மோனிகா வந்தாங்க. என்ன என்ன நான் வேற மாதிரி இருக்கு. மோனிகாடா? இப்படி மோனிகா இப்படி தான் தருவியா? ஹாய் மோனிகா, நாங்க வந்து டாஸ் அவுட்ல பேசுறோம். என் பேர் வந்து ஜீவன். வெல்கம் டு தி ஷோ. என் பக்கத்துல இருந்து இன்னைக்கு வந்து 2 மாமனிதிகள் இருக்காங்க. அப்புறம் வந்து சப்பி விட்டு போக்கனான்னு என் லெஃப்ட்ல வந்து கிறிஸ் இருக்காரு. சொல்லவே இல்லையே இந்த மாதிரி ஒரு பேரு. என்ன பேர் வச்ச? அப்புறம் கட்டம் போட்டு பிரசன்ட் பண்ண ஆளு டாவியூ பூனன் ஒருத்தர் இருக்காரு. ஹாய் கிரீஷ், ஹாய் பூனன். ஒருத்தர் கூட எனக்கு ஹாய் சொல்லியே. இத மோ சொன்னாடா? ஹாய் ஜீவன். கோச்சிக்காதீங்க. ஹாய். உன்னோட ஃபேன் தான். நஜியனோட ஃபேன். நானே சொல்லிக்கிறேன். அதான் நான் சொல்லிட்டேன்மா. நீ திருப்பி ரெண்டா சொல்ல தேவையில்ல. இந்த மாதிரி சொன்னதா நான் சொல்லிக்கிறேன். வர்றவங்க எல்லாம் அந்த மாதிரி சொல்றவங்க எல்லாம் கதை எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். சோ அதனால நீங்க அந்த பேரை காப்பாத்த போறீங்களா நீங்க முடிவு பண்ணீங்க. அதான் நீங்க ஜீவனோட வாழ்க்கை உங்க கையில இருக்கு. கையில தான் இருக்கு. ஐயோ, நான் இப்பயே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த கதை வந்து ஒன் நைட்ல நடந்த கதை எனக்கு. அதுக்கு முன்ன போன வார எபிசோட் பாத்தீங்களா? பார்த்தேன். அதான் நான் இப்பயே டிஸ்க்ளைமர் சொல்றேன். ஓகே. அந்த பிள்ளை ஒரு ராத்திரிக்கு அதை வந்து 4 ராத்திரி சொல்லிட்டு இருந்துச்சு. சரி மோனிகா, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இது வந்து எனக்கு 5 years பேக் நடந்துச்சு. டூரிங் தி கோவிட் செகண்ட் ஃபேஸ், இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன். சோ செகண்ட் வீக்கா? ஐ வாஸ் செகண்ட் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ். Okay, I was admitted to Penang General Hospital for a medical procedure. ஐயோ, oh god. Medical procedure க்கு வந்து அட்மிட் ஆயிருந்தேன். என்னது? பொளச்சிட்டு அவ பேயா பேசிட்டு இருக்கு. பொளச்சனால தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் உங்கள்ட்ட. ஓகே. அதான் எங்களுக்கு பேய் மட்டும் பேசிட்டு இருந்துச்சு. ஒட்டச்சு சிஸ்டம்ல உடைச்சிடுவேன். இல்ல பேய் பேசுறது ஏன் சிஸ்டம் வேண்டாம் உடைக்கிற? காண்ட் அதெல்லாம் எனக்கு. சரிமா சொல்லுமா. Okay, I was scheduled for 2 nights to stay there. So on the first nightல தான் எனக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் நைட் எக்ஸ்பீரியன்ஸா? நல்லா இருக்கு. ஆமா, அப்படியே சொல்லலாம். GHல ஃபர்ஸ்ட் நைட். GHல ஃபர்ஸ்ட் நைட். டாக்டரா நர்ஸா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் டே வந்து போய் அட்மிட் ஆவறப்போ ஃபர்ஸ்ட் டே போய் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி கோவிட் டெஸ்ட், ஏன்னா அந்த டைம் வந்து கோவிட் சீரியஸ் அந்த வருஷம் கோவிட் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு தென் அட்மிட் ஆயாச்சு. அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் ஓகே தான் இருந்துச்சு. ராத்திரி ஒரு 12 மணி இருக்கும். 12 மணிக்கு எந்திரிச்சு சரி வாஷ்ரூம் போலான்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் வந்து ஒரு 2 ஹால் நான் நடந்து போகணும். பேட் வந்து வரிசையா இருக்கும். 2 போறதுக்குள்ளே போயிருமே. அடிச்சுட்டே போறியா சார்? 2 மைல் தூரம் வச்சிருந்தா எப்படி சார்? சீக்காலி சார். வேற வழியில நடந்துதான் போனோம். நடந்து கடைசியில தொங்கல்ல இருக்கும் கார்னர்ல அந்த டாய்லெட். ஸோ கார்னர்ல அந்த டாய்லெட்டுக்கு போனப்போ போயிட்டு வந்துட்டேன். என்னோட பிசினஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். சொல்லுங்க. பிசினஸ் எல்லாம் முடிச்சிட்டு என்னம்மா வியாபாரம் பண்றீங்க? அது பர்சனல். பிசினஸ் முடிஞ்சிட்டு 2 ஒண்ணாமா? ஒண்ணுதானா? சின்ன கல்லு. ஒண்ணு முடிச்சிட்டு வெளியே வர்றப்போ 2 சைடு டாய்லெட் இருக்கும். இப்ப நடுவுல தான் வந்து ஹேண்ட் வாஷ் பேசின் இருக்கும். ஸோ 2 சைடு லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து வாஷ்ரூம் இருக்கும். இங்க போலாமா அங்க போலாமா தான் இருக்கும். நான் போறப்பா சிங்கப்பூர் எப்படி அப்ப சிக்கல போயிரு. கதையா கேளுங்க. காலையில இருந்து வெளியாகி போறப்போ யூசுவலா டாய்லெட் வந்து சாத்திருந்தாக்க கதவுக்கு கீழே வந்து ஸ்பேஸ் இருக்கும் தானே. சோ உள்ளார ஆள் இருக்காங்களா எல்லாம் தெரியும். ஆமா. என்னம்மா டாய்லெட் போய் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கற? இல்ல உள்ள ஆள் இருக்காங்க தெரியாது. இல்ல நீங்க கதையே கேளுங்க. அப்ப நான் எனக்கு ஏன் அது ஸ்ட்ரைக் ஆனுச்சுன்னா, நான் அங்க பாக்குறப்போ அங்க ஒரு வயசான பாட்டி, ஒரு சைனீஸ் பாட்டி கீழே படுத்துட்டு இருக்காங்க. பாத்ரூம் உள்ளார கதவு லாக் பண்ணிருக்கு. ஆனா அவங்க அந்த கீழே அந்த கேப்ல இருந்து என்ன படுத்து பாத்துட்டு இருக்காங்க. டிமென்ஷியாவா இருக்கு உங்களுக்கு? ஏன்டா பாத்ரூம் உள்ள தான் படுப்பாங்க? இல்ல உம்மில லைக் sometimes they என்ன பண்றன்னு தெரியாம அங்கேயே படுத்துருவாங்க. மைக் கிட்ட பேசு. because it happens to my mom. ஏசா எனக்கு அது தெரியல. நீங்க யோசிச்சு பாருங்க. ராத்திரி 12 மணி டாய்லெட்ல இருக்கேன். அதுவும் GH டாய்லெட். திடீர்னு அந்த மாதிரி பார்த்தா அப்படி இருக்கும். சூப்பரா இருக்கும். பார்த்ததோட
பாட்டியை பாக்குறதுக்கா? பயம் எடுத்துச்சு. சரி உயிரோடதான் இருக்காங்கன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே மனுஷன்தான் சொல்லிட்டு, ஆனா 90% படுத்துதான் இருந்தாங்க. You buat apa kat situ? Mak tidur, you pergi tidur sana mah. Pepa lama. அங்க ஏண்டி பேப்பர் துடிக்கிற? இல்ல தொடக்கிறது தேவையில்ல. அப்ப என்ன பழைய பேப்பரா பாட்டை பேப்பர் பழைய பேப்பரா? Saya tak tahu itu buka itu pintu lah. Boleh tolong buka kah? புக்காக்கா Buka ke, Pak? புக்காக்கா lah, tolong buka lah. ஒன்னும் பேசல. பேசாம படுத்துட்டு என்ன பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்பாவி மூஞ்சி மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க. செத்துல அப்பாவி மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க. அப்பாவி மாதிரி பாக்குறாங்க பாரு. இது செஞ்சு விட்ட மாதிரி இருக்கு. அப்பா மாதிரி பாக்கனா அப்பா மாதிரி நீ காட்டு. அப்பா எனக்கு வராதுதான். அப்பாவே வராதா? அதோட தெரிஞ்சிருச்சு ஆளு தான் கீழே படுத்து கிடக்காங்க நினைக்கிறேன் ஆச்சுன்னு சொல்லிட்டு தென் நான் போய் நர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். நர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி டோர் லாக் பண்ணிருக்கு, உள்ளார யாரும் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்கன்னு சொன்னோட அவங்க போய் கதவை உடைச்சி அந்த பாட்டியை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தென் they were cleaning her பிகாஸ் அவங்க கீழே விழுந்துட்டாங்க. விழுந்து மேல எல்லாம் வயசானவங்க கூட போறது இல்ல யாராவது ஒரு ஆளு. அவங்க போறணும்னு ஆசைப்பட்டாங்க. அதோட முடிஞ்சிருச்சு. அதோட அவங்களை கொண்டு வந்து பெட்ல போட்டு எல்லாம் செட்டில் ஆச்சு. அவ்வளவுதான் கதையா? செட்டில் ஆனதோட உன் ஃபேன் இப்படி நீ கலெக்ட் ஒரு 2 மணிக்கு உங்க ஃபேன் திருப்பி 2 மணிக்கு விடியக்கால விடிகாலை 2 மணிக்கு திருப்பி வாஷ்ரூம் போற வேலை இருந்துச்சு எனக்கு. அடிக்கடி போவீங்களோ? வாஷ்ரூம் போனேன். அது மெடிக்கல் ப்ரொசீஜர் இருக்கிற வச்சு அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ போக வேண்டிய சூழ்நிலை. வாஷ்ரூம் போயிட்டு அதே வாஷ்ரூம் தான் போயிட்டு என்னோட பிசினஸ் என்ன கேள்வி பக்கிற இடத்துல நீ அம்மா கேள்வி இருக்கிற இடத்துல பாத்துட்டு போயிட்டு இருக்க. நான் உள்ளார போயிட்டேன். உள்ளார போயிட்டியா? உள்ளார போயிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது சடனா வந்து எனக்கு ஐ ஃபெல் லைக் கோல்ட்னஸ். என்னது இம்ப்ளோஷனா? Suddenly I felt an intense coldness around me. Oh, intense coldness. She felt the cold. திடீர்னு எனக்கு வந்து அப்படியே கையெல்லாம் செஜுவ ஆரம்பிச்சிருச்சு, ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லைக் என்னோட கையில இருக்கிற முடியெல்லாம் அப்படியே நட்டு நிக்குது. என்ன சொல்லிடுற? அவன சொல்லிடா. என்ன சொல்லியாதுடா? பாடி டச்சிங் இல்ல இங்க உங்க கோல்டு வச்சு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அவங்களும் சுரிய பதில் இனி நடுவுல பிரிட்ஜ வச்சுக்கிட்டாங்க. என்ன பண்ணீங்க இடத்துல? கோல்டா இருந்தோம். என்ன கருப்பிடிச்ச மாதிரி கோல்டா இருந்தடா. இப்ப குளிருச்சுனா வார்மா அவனை கட்டி பிடிக்க சொல்லுவாங்க தெரியுமா? பாடி டச்சிங் conduct energy and is turned into heat. I learned this in ஆயிரத்தில் ஒருவன். கார்த்தி between Andrea ரீமா சென். இப்ப யாரு கார்த்தி, யாரு ரீமா சென், யாரு Andrea? நான் வந்து அவன் ரீமா சென், நான் வந்து Andrea. நீ தான் வந்து இந்த கார்த்தி. நீ தான் வந்த அந்த என் பக்கத்துல 2 பாப்பா கை போட்டா ஏய் அவள வந்து 2 பாப்பா மாதிரி இருக்கு. 2 பேரும் தப்பா தெரியுறீங்கடா. போடா கதை சொல்லுமா. Okay, and then உட்காந்துட்டு இருக்கும்போது I suddenly started to feel the coldness. So எனக்கு I feel like something is beside me. என்னால பார்க்க முடியல, but I can நில்லுங்க அதே கீழ பாருங்க. அவள டீசன்ட்டா கதை வச்சிருக்கா. something is beside நீ நான் அவன தான் பார்த்தேன். எனக்கு ஒண்ணு புரியல தெரியுமா? அவன் அங்க உட்கார்ந்திருந்தாலும் இங்க உட்கார்ந்திருந்தாலும் நான் இங்க உட்கார்ந்து குஞ்சி தான் பாப்பான். அவ்வளவுதான் சொன்னேனா இல்லையா? என்ன தெரியுமா? தூக்கி போட போறேன் பிஃபோர் கிறிஸ். சரி சடன் கோல்ட்னஸா? சடன் கோல்ட்னஸ். ஓகே சடன் கோல்ட்னஸ். சோ எனக்கு அந்த டெம்பரேச்சர் வந்து என்ன சுத்துறது எனக்கு ஃபீல் பண்ணுது. கால் கையில நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆஹா சரியில்லை, என்னமோ இருக்கு, இங்க எனக்கு முதல்ல கிளம்புறோம்னு யோசிக்கிற நேரத்துல ஓகே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் வாட்டர் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிட்வீன் இல்லையா? சீலிங் நடுவுல என்ன பாத்ரூம் சீலிங்ல போயிருக்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. வாட்டர் ஸ்ப்ரிங்க்லிங் சிஸ்டம் இல்ல. ஓகே வாட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. நான் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டாய்லெட்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டாய்லெட்ல இருக்கியா? அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர். அண்ணா எது கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துச்சு இப்ப? என்ன சொல்றேன் கேளுங்க வர. ஓகே திடீர்னு பூனை அலற சத்தம். கிட்டத்தட்ட அப்படிதான் அப்படியேதான் அப்பன்னா பூனை ஓல் போட்டு
ஜம்ப் பண்ணா நைஸ் புசி போட்ட பாய் ஓகே போன அலற சத்தம் கேட்டோட எனக்கு ஒன்னும் பேனிக் ஆகி எனக்கு கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அது ராத்திரி 2 மணி, யாருமே இல்லாத டாய்லெட். சோ அதனால எனக்கு பயம் வந்துருச்சு அந்த இதை கேட்டதோட. என்ன செஞ்சேன், ஓகே என்ன ஆனாலும் சரி துண்டை காணும் துணி காணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுவோம்னு சொல்லிட்டு எனக்கு பேஞ்சிட்டு தான் வெளியே ஆவானே அப்படி போல இல்ல போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. என்ன ஆனாலும் சரி துண்டை காணும் துணி காணும்னு சொல்லிட்டு வெளியாடுவோம்னு சொல்லிட்டு அந்த டாய்லெட் டோரை திறந்ததுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. டக்குன்னு பெட்ல வந்துட்டீங்க. தென் சடன்லி பிளாக் அவுட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன ஆளுக்கே தெரியல, பிளாக் அவுட் ஆயிடுச்சு. பிளாக் அவுட் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சு ஐ ஹர்ட் a sound. வேகமா ஏதாவது ஒரு ஜாமான தூக்கி போட்டா பட்டீர்னு சத்தம் கேட்காது, ஏதாவது ஒரு இரும்பி ஏதாவது ஒரு ஜாமான். அது நீங்க உளுந்தது என்ன மூக்கு ஜாமான் இந்த புள்ள சத்தம் கேட்டுச்சு. மூக்கு தாப்பா வடக்கு கீழ விழுது. இல்ல அப்புறம் என்னாச்சு, சத்தம் கேட்டதோடதான் நான் வந்து செடார் பண்ணி எந்திரிக்கிறேன். ஆனா நான் பாக்குறேன் நான் உளுந்து கறந்த அது நீங்க உளுந்த சத்தம் தான். தூரமா சீ தள்ளிப்பாட்டு தூரம் இஸ் வெரி வெரி ஃபார். அப்ப நீங்க தெரியல, நான் இப்படி மயக்கிறதுக்கு முன்னே ஓடிக்கிட்டே இருக்கீங்க. என்ன அதுக்கு சாஞ்சிக்கிட்டு கீழே மைக்கேல் ஜாக்சன் போற தலையில எனக்கு அந்த யோசனை இருந்துச்சு. நான் மயக்கப்பட்டு விழுந்தேனா இல்ல என்னன்னு எனக்கு வந்து யோசிக்க தெரியல. அந்த டைம் எனக்கு சத்தம் கேட்டதோட நான் வந்து லாண்ட்ரி ஸ்டாண்ட் மேல உளுந்து கிடந்தேன். ஐயோ, லாண்ட்ரி ஸ்டாண்ட் இரும்பி. பட் லக்கிலி அந்த இரும்பி வந்து இரும்பா நீட்டமா தாஜாமா இருந்துச்சு. இரும்பி பொம்பளை போல பஸ்ஸின்னு சொல்லிடுறேன். பஸ்ஸி Actually அந்த பஸ்ஸி வந்து okay so it's like it can poke you la இவங்கள பத்தி பாட்டு okay இரும்பிலே ஒரு இதயம். okay my good time எனக்கு நான் போய் நல்ல வேளை உளுந்த அந்த வேகத்துக்கு எனக்கு வந்து ஏதோ குத்தி ஏதோ அடிபடல. நான் கீழே உளுந்து எனக்கு ஜால் அடி, கையில அடி, தென் கால்ல வந்து வெட்டிருச்சு. அப்படி ஹாஸ்பிடல் ஆனா கால்ல எப்படி வெட்டினுச்சுன்னு எனக்கு தெரியல. வெட்டி I was bleeding. எந்திரிச்சு எனக்கு ப்ராசஸ் பண்ண தெரியல. I was like என்ன ஆச்சு? நான் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நானே நடந்து போய் then I went and told to the nurse அந்த மாதிரி கால்ல அடிபட்டுருச்சு, நான் விழுந்துட்டேன் பார்த்தோம். என்னன்னா விழுந்துட்டியா, எங்களுக்கு ஒண்ணுமே கேட்கல, நீ எப்படி விழுந்தானு திருப்பி விழுந்து காமி. மறுபடியும் முதல்ல இல்ல எந்த இரும்பு கிழிச்சிச்சு நாங்க பாக்கணும், அதனால நீ திருப்பி விழுந்து. இல்ல அந்த இரும்புனா இல்லங்க, டிபார்ட்மெண்ட் வேறங்க, அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஜூரிஸ்டிக்ஷன் அங்க போய் நாங்கலாம் இத ரிப்போர்ட் அடிக்க மாட்டோம். அது வாட்சி அதான். அதோட என்ன பெட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு then they were doing the first aid எல்லாம் செஞ்சு காலெல்லாம் தொடச்சி எல்லாம் இது பண்ணி பிகாஸ் ப்ளீடிங் நான் ஸ்டாப்பா ப்ளீட் பண்ணிட்டு இருக்கு. இது நீங்க ஹாஸ்பிடல்ல வெளியே இருந்தாலே இவ்வளவு டேமேஜ் இருக்காது, அப்படியே உள்ளுக்கு இருந்தே இவ்வளவு டேமேஜ். அது எப்படி சொன்னாங்க, பெட்டு கூட்டி போயிட்டு they were doing it என்னமா சொல்ற மொட்டையா சொல்லாதமா. இங்க வந்திருக்க எல்லாரும் வந்து அடிபட்டு தான் வரான், நீ இந்த முதல் ஆளு அடிபடாம வந்து அடி வாங்கிட்டு. அதான் ரத்த காயத்தாங்க. அதோட நான் எங்க அம்மாட்ட கால் பண்ணி சொன்னலாம். எங்க அம்மாட்ட வந்து இந்த மாதிரி நான் கீழே விழுந்து எனக்கு இந்த மாதிரி கால அடிபட்டுருச்சு, ஸோ டாக்டர் வந்து ப்ரொசீஜர் போஸ்ட்போன் பண்ணும், செக் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ சொன்னதோட அவங்க சொல்லிட்டாங்க இல்ல பரவாயில்ல அதெல்லாம் ஒரி பண்ணாத, நடக்கிறதுலாம் நல்லதுக்கு பாத்துக்கலாம், நீ வந்து ஏதோ போட்டு டென்ஷன் ஆகாத சீல் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. சீல் பண்ணுன்னு சொல்லி என்ன விடிய காலை திருப்பி மார்னிங் டியூட்டி டாக்டர் வந்து செக் பண்ணதோட தென் he say everything is okay, you can go for the procedure. So அந்த procedure எல்லாம் போயிட்டு வந்ததோட then my mom came to visit me. So அவங்க விசிட் பண்ண வந்தப்போ அவங்க என்கிட்ட கேட்ட முத கேள்வி, யார் நீ? நேத்து ராத்திரி என்னங்க நேத்து நைட் ஆபரேஷன் பண்ண இப்ப யாருன்னு கேக்குறீங்க? மூஞ்சில மாட்டி வச்சிருக்காங்க. ஆபரேஷன் போது உங்க அம்மா கிடாவா
யாருமா வந்திருக்க? அம்மாக்கு பேரு சொல்ற நீ ஏமா சொல்ற? சாரிங்க, உங்களுக்கு ஃபைல் மாத்தி வச்சிட்டோம். ஆக்சுவலி இந்த ஃபைல் வந்து கேள்வியோட உங்களுக்கு வேற ஃபைல். என்ன கேட்டாங்க மோத? அவங்க வந்து என்கிட்ட முதல்ல கேட்ட கேள்வி, நேத்து ராத்திரி நீ என்ன பண்ண? அதான் பண்ணல. ராத்திரி நீ என்ன பண்ணுன? ஒன் மூத்திரம் ஏதாவது பண்ணினியா? ஏதாவது பண்ணியா? போன இடத்துல தாமா போனேன். அப்ப நானு அப்பதான் எனக்கு ஸ்பார்க் பண்ணுச்சு. அப்ப நான் சொன்னேன், ஆமாமா இந்த மாதிரி ஒரு வயசான சைனீஸ் பாட்டி வந்து டாய்லெட்ல உழுந்து கிடந்தாங்க. சோ நான் போய் பாத்துட்டு போய் நர்ஸ் பண்ண சொல்லி தென் அவங்க கதவெல்லாம் உடைச்சு அந்த பாட்டி வந்து காப்பாத்துனாங்க. காப்பாத்தி கொண்டு வந்து பெட்ல போட்டு நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இது என்னன்னா தென் ஒன்லி மை மாம் டெல் டு மீ த ஸ்டோரினா. சோ ஷி சேட், ஸோ நான் மிட் நைட் நான் கால் பண்ணி சொன்னல இந்த மாதிரி எனக்கு மனசு சரியில்லை, இந்த மாதிரி விழுந்துட்டேன்னு. ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்து ஒரு டத்து ஆண்டி பார்ப்பாங்க. டத்து ஆண்டி, டத்து ஹிஜாவ்லாம், ஒரு சாமி, டத்து ஹிஜாவ் சாமி கும்பிடுவாங்க. டத்து அழைக்கிற ஒரு ஆண்டி. ஆமாவா? ஆமா, டத்து ஆண்டி. அப்போ அந்த ஆண்டி கிட்ட டத்து குடுக்குற அவஸ்தைல டத்து இல்ல, டத்து அந்த டத்து இல்ல, நீ நினைக்கிற பட்டம் டத்து இல்ல, இது டத்து வந்து அழைக்கிறது. இந்த பங்களிமா சொல்லுவாங்க, அதுல ஒன்னு ஒரு பங்களிமா. அவங்க பேர் டத்து ஆண்டியா? ஆமா, அவங்க பேரே டத்து ஆண்டின்னு தான் கூப்பிடுவோம். அப்ப அவங்க கிட்ட போய் சொல்லிருக்காங்களா இந்த மாதிரி மகன் வந்து விழுந்துருச்சு, விழுந்து இந்த மாதிரி அடிப்பட்டதோட ப்ரொசீஜர் வந்து தள்ளி போடுதுன்னு சொல்றாங்க. சோ அதனால ஏதாவது இஷ்யூ இருக்கா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும், வேண்டிக்கணும், நீங்க டத்து கிட்ட வேண்டிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதோட அவங்க சரிமா நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, நான் திருப்பி கால் பண்றேன்னு சொல்லி போன் வச்சுட்டாங்க. போன் வச்சுட்டு தென் ஷி கால் பேக் அகெயின். தென் ஒன்லி ஷி டோல் டு மை மாம்லாம். அவங்க சொல்லியிருக்காங்க, உங்க மக வந்து அங்க ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கணும், பட் உங்க மக வந்து அதை போய் தடுத்து விட்டுருச்சு. இட் இஸ் லைக் போற கிளவிய பொளக்க வச்சு சனிய வந்திருக்கு. அது வந்து அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு, ஒரு ஆத்மாவை எடுக்கிறதுக்கு காத்துட்டு இருந்திருக்கு. நான் போய் நடுவுல போய் அந்த ப்ராசஸ கெடுத்து விட்டேன். அந்த பேய் நடுவுல நாளைக்கு டே 1 மறுபடியும் ஸ்கவுட் ஆரம்பிக்கிறேன் 25 வருஷம் அப்போட பட்டம் இல்ல. அப்ப நான் நடுவுல போய் அந்த ப்ராசஸ கெடுத்து விட்டனால அந்த பேட் எனர்ஜிக்கு வந்து என் மேல ஆத்திரம். நீ இந்த மாதிரி பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு தான் அந்த நேரம் என்னோட நசீப், என்னோட நல்ல நேரம். எனக்கு பெருசா அடிப்படல, ஆனா எனக்கு அடிப்படணும்னு சொல்லி ரத்த காவை அடிப்படுற மாதிரி வச்சு ரத்த காவை வாங்கிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நடந்துச்சு. எனக்கு இப்ப இருக்கிற கொஸ்டின் என்னன்னா, நான் அந்த டாய்லெட் கதவு திறந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆச்சு அது எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. ஏன்னா நான் டாய்லெட்ல இருந்ததும் நான் போய் உளுந்த இடமும் ரொம்ப தூரம், மயக்கப்பட்டு போய் உளுந்தாலும் அவ்வளவு தூரம் போய் உழுவ வாய்ப்பு இல்ல. ஒருவேளை நீ வந்து உழுவும் போது வந்து நீ இந்த ஸ்டார்டிங்ல இருந்து தப்பான இடத்துக்கு போயிட்டு விழுந்திருந்தா மேபி உங்களுக்கு அது அந்த இது மட்டும் ஞாபகம் இருக்கார்ல. நீங்க ஆக்சுவலி கரெக்டா வந்து வெளியே வந்து விழுந்துட்டீங்க, பட் அந்த உழுவுற கேப்ல நீங்க எப்படி தெரியுமா உழுவும் போது டக்குன்னு மெமரி போயிருச்சு. பாடி வந்து காத்துல ஒரு மாதிரி ஓடிடுது. காத்து டாம் அண்ட் ஜெரி அடிச்சோன்னு நடக்கும். Actually it's possible, but okay, no mind, go ahead. எனக்கு தெரியல, அது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல, எனக்கு ஸ்டில் blank தான். Don't worry, Saravan will be there. Saravan will be there. Okay. லெஜெண்ட் சரவணன் வருவார். லெஜெண்ட் சரவணன் இல்ல லீடரா வருவார். சரவணன் ஸ்டோர்ஸ். இதுதான் எனக்கு நடந்த ஒரு கதை, ஒரு ராத்திரில நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. I just want to say என் ஃபேனா இருந்து நீங்க இப்பதான் முதல்ல பேருக்கு காப்பாத்திருக்கீங்க. ஆமாவா, அப்ப ரொம்ப நன்றி. சூப்பர். Alright, thank you so much for sharing your story, Monica. Sure. Thank you. Okay, thank you so much. Bye. Take care. Bye. சரி, நீ என்ன நினைக்கிறேன் என்னது மோனிகா? அவங்க ஓடி போய் மயக்க போட்டு என்ன சிரிக்கிற? அதெல்லாம் விழுந்து நடந்திருக்கும் because when you about to fall your body still have the energy to still go. Yeah. ஓடுறதுக்கு இன்னும் ஏன்னா ஓடிக்கிட்டே தான் இப்போ விழுந்திருக்காங்க. அவன் சொல்லும்போது நீ ஏன் அப்படி இருக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் தெரியுமா உள்ள அந்த ரோபோட் வந்து கஷ்டப்பட்டு பிரசவம் எடுத்துட்டு இருக்கோம். வெளியே டாக்டர் வசிக்கிறார், we are making history. அங்க ஒண்ணு கஷ்டப்பட்டு பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்கு, இவர் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு, we are making history. ஏன்னா கொலை பண்ணிடுவேன், எதுக்கு எந்த தலைவனோ எங்க வெளியே வர தெரியாம இருக்கேன், வெளியே நீ இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்க வசிக்கிறேன் டாட். இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த இப்ப நம்ம ஒரு தேர்ட் பர்சனா பார்க்கும் போது அது வந்து
நடந்திருக்கும். பட் அவங்களோட மைண்ட்ல வந்து சில விஷயம் நடுவில் மட்டும் காண போய் வந்துருமா, மேபி அவங்க கொடுத்த மருந்தோ இல்லை ஏதாச்சும் வேலை செய்யற வாய்ப்பு இருக்குல்ல. மயக்கம் போடும்போது லைக் மெமரிஸ் வந்து லைக் few it's like because he's already shut down, so உனக்கு muscle memories are still there. அது சில விஷயம் ஃபங்க்ஷன் பண்ண, ஆனா நீ மயக்க போட்டேன்றது வந்து உனக்கு லேட்டரா தான் தெரியும். like few things happen in between, உனக்கு தெரியாது sometimes. so இவங்க வந்து மேபி இவங்க வந்து பாஸ் அவுட் பண்றதுக்கு முன்ன இவங்க மேபி ஓடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்து இன்னும் பாஸ் அவுட் பண்ணல, மெமரியில அது இல்ல, ஏன்னா அது ரெஜிஸ்டர் ஆகல, ஆனா அவங்க உழுவுறதெல்லாம் அவங்க ஞாபகம் வருது இருக்கு because she heard the sound. ஆமா, அது அவங்க சவுண்ட் அது ஞாபகம் இருக்கு. so அப்ப அவங்க ஓடி உழுற வரைக்கும் அவங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கு, உளுந்த படம் ஞாபகம் போயிருக்கு. பட் ஆனா the memory is not there like few seconds earlier. It's transition. Yes, I disagree. Of course. என்ன சொல்றேன்னு தெரியல, எப்படி சொல்றேன்னு தெரியல. சரி, நம்மளுக்கு வந்து கடைசியா முடிகிற கட்டத்திலே ஒருத்தர் வருவார், நீங்க எதிர்பார்த்துருத்தீங்க. கந்தா வர சொல்லுங்க. யார் இது? இப்ப வந்து அது ஒரிஜினல் பாட்டு, இப்ப கிரிஷுக்கு பாடுவோம். கிரிஷ வர சொல்லுங்க. டாஸாப்பில் கடைசியா வந்தாலும் முன் பீ மாதிரி கடைசியா வந்தாலும் மூத்திர மாதிரி முன்னாடி வருவார். அது ஒரு கதையோட கிரிஷ வர சொல்லுங்க. வந்து சூத்தடி மன்னனா ஆயி வந்து கையடிக்க சொல்லுங்க. சொல்லி மத்த சப்பி எடுத்து உயிர் கொடுத்து உரிச்சு எடுத்து உரிக்க சொல்லுங்க. உரிக்கிற எடுக்கும் ஒரு கண்ணன் மன்னன் வல்லன் எல்லாமே அவரோட சப்பியால எடுக்கிற ஒரு சப்பி புண்டை இருந்தாலும் அவர் கவர்ச்சி கண்ணனின் புளிஞ்சி எடுக்கும் பலவாத்தி சொல்லிட்டேன். புளிஞ்சி எடுக்கும் ஒரு ஸ்ட்ராபெரி கொட்டை. அந்த ஸ்ட்ராபெரி கொட்டையிலே குளிர்ச்சியா இருக்கும் ஒரு கேமரன் ஹைலண்டில் மேலே அடிக்கும் கீழே போடும் கண்ணன். அந்த கண்ணோட குளிர்ச்சி கொடுக்கும் ஒரு மன்னன். அவர்தான் எங்கள் காம கண்ணன் கிரீஸ். அடுத்த நம்ம இப்படி இந்த டோன்ல சொல்லிருக்கோம். நம்ம இப்ப சொன்ன ஞாபகம் நம்ம அந்த டோன்ல போய் அப்ப நம்ம திருப்பி சொன்னோம் மறுபடியும். அடுத்த வாரம் ஞாபகம். ஓகே, சொல்லுங்க கிரீஸ். சோ இந்த கதை வந்து என்னோட சைனீஸ் ஃப்ரெண்ட் வந்து அவங்க ஒரு பாட்காஸ்ட் பார்த்து, ஹாங்காங்ல நடந்த ஒரு பாட்காஸ்ட பார்த்து என்கிட்ட சொன்ன கதை. ஐயோ, ஆனா இந்த ஹாங்காங்ல வந்து இந்த இது ஹாங்காங் நடந்த பாட்காஸ்டா, இது யூடியூப்ல இருக்கு. பட் the thing is that no subtitles. சோ எனக்கு விளங்கல. நான் அவங்க சொன்னாங்க நீ இந்த கதை எடுத்து பேசுன்னு, அவங்களுக்கு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. பட் ஆனா அந்த சப்டைட்டில்ஸ் இல்ல. நீ தான் சைனீஸ் பேசுவியா? ஏய், அது கேந்தனீஸ். அதுவா? மெண்ட்ரின் இல்ல. மெண்ட்ரின் இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரே கேந்தனீஸ் ஈமி. அது பேர்லயே கேந்தனீஸ். அது ஈமின்னு சொல்றது இல்ல, கேந்தனீஸ் ஈமி. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கேந்தனீஸ் வந்து சிச்சாஃபான். அது கேந்தனீஸா? தெரியல. சோ இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு நடக்குது. இவங்க வந்து பேசிக்கலி ஒரு மீடியம், இவங்க கிட்ட தான் இந்த இன்டர்வியூ நடக்குது. ஆனா இந்த மீடியம் தான் சொல்றாங்க என்னென்ன ஃபேமிலிக்கு நடந்துச்சு. அவங்க ஆக்சுவலி ஒரு 13-14 எபிசோட் இருக்காங்க. அந்த கதையெல்லாம் ஃபுல்லா எடுத்தாலே தோசாப்ல ஒரு 3 மாசத்துக்கு நான் முடிச்சிருவேன். அடுத்த மாசம் இதுதான் நீ பிளான்ல இருக்கியா? அத மட்டும் சைனீஸ்ல பார்த்துட்டு இதுக்கு அப்புறம் எல்லாம் கதை தான் இல்ல, அப்பப்ப பாகிஸ்தான் மாறும். இப்போதைக்கு எனக்கு 2 கதை தான் இருக்கு அவங்க சொன்னதுல. ஏன்டா நீ சம்பந்தம் இல்லாம ஆவிட்டு இருக்க, சம்பந்தத்தோட ஆவிடும். சரி போடு. சோ அப்ப இவங்க சொன்னது வந்து ஒரு ஃபேமிலிக்கு நடந்த விஷயம். இவங்க வந்து அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. இது வந்து அப்பா அம்மா 3 பிள்ளைங்க, அதுல வந்து 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பையன். சோ ஆம்பளை பையன் சொன்னது சொல்றேன், ஆம்பளை பையன் சொல்லு. அப்ப நீ ஆம்பளை பையன் கண்டிச்சிருக்கேன். நான் எதுக்கு சொன்ன சொல்லவே இல்லை, நீ தான் அதுக்கு. நான் சொன்னது வந்து ஒரு அப்பா அம்மா 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பையன். அப்படி நான் 2 பொண்ணு நீ கேபிள். நான் முடிவு பண்றேன் ஏகேவா பிகேவா ஆஃப்டர் கூதி பிஃபோர் கூதி. சோ ஓகே, சோ அப்ப வந்து இவங்க ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. அந்த வீடு வாங்கிட்டு கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க. எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்ற மாதிரி. சைனீஸ்ல கூட கார்த்திகை இருக்கா? அது சீனத்தை சொன்னாங்க. தைலண்ட் மாதிரி இருக்க சாவடிக்கான்னு இழுக்கிறாங்களே. நீ இந்த சைனீஸ்ல இருந்து நீ எல்லாமே ஷாப்பா முடியும். கார்த்திகாய் இங்க தழுந்துக்கள் கார்த்திகை அந்த அப்ப கிரிஷ் இது ஸ்விங் ஏது ஷாப்பா முடிக்கிறேன். ஓ ஷாப்பா முடிக்கிறேன். அவளே முதல்ல
நான் சரி என்னடா தமிழ் படத்தோட என்ன பஞ்சாபி எடுத்திருக்காங்க துரண்டர் பத்து வீடு வந்து கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏன்னா நாளுக்கு நிறைய காசு வந்துருச்சு ஸோ இது வெரி குட் லாக் இந்த வீடு வந்து செம்ம குட் லாக் அவங்களுக்கு ஸோ நல்லா பிசினஸ்லாம் நல்லா போகுது எல்லாம் ஃபெங்க்ஸுய் வெடி எல்லாம் நல்லா இருக்கு ஸோ இப்போ வீடு நல்லா இருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ பக்கத்துல வந்து அந்த அவங்களுக்கு வந்து ஒரு வேல் இருக்கும் அப்புறம் ஒரு இடமா இருக்கும் அந்த பெரிய வீடு அது பெரிய இது பெரிய இடம் ஸோ அப்ப இந்த இவங்க என்ன பண்ணாங்க இந்த சரி இந்த வேலைலாம் இடிச்சு தள்ளிட்டு நம்ம ஒரு வீடியோ பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ காலத்துக்கு இதுக்கு வேலைலாம் அப்படின்ட்டு ஸோ எல்லாம் இடிச்சுட்டு அது வந்து என்ன சொல்றது கிணறு தமிழ்ல கிணறு இடிச்சு தள்ளிட்டு வெல் நம்மளுக்கு கிணறுன்னு தெரியாது ஆடியன்ஸுக்கு சில ஆடியன்ஸுக்கு அது இங்கிலீஷ் வர புரியாம இருந்திருக்கலாம் உடனே தான் சொல்றேன் உனக்கு முதல்ல இங்கிலீஷ் ஃபெயில் சொன்னதானே நான் இப்ப கத்துக்கிட்டு இருக்கேன் அதான் சொல்லி கொடுக்குறேன் how are you கேட்டா thank you ஐயோ என்னைய பார்த்து ஒருத்தன் இங்கிலீஷ் பேசுறா thank you இல்ல एक्चुअली கரெக்ட்டா சொல்லிருக்கேன் how are you கிட்ட உனக்கு நல்லா கேக்கும்போது thank you சொல்றேன் அது சொன்னா நீ நேரா ஃபுல் ஸ்டாப் முடிச்சிட்ட how are you goodbye என்ன சார் how are you தத்தௌ ஓகே சோ அப்ப வீடு எக்ஸ்பேண்ட் பண்றாங்க एक्चुअली வீடு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இட் so many thing happens கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து லைக் அந்த காய்க்கு வந்து அடிபட்டு அந்த மாதிரி போய் அப்புறம் வந்து இந்த கிரேன் வந்து உடைஞ்சி லைக் கிரீனோட அந்த அளவுக்கு டேமேஜ்லாம் வருது ஸோ எப்படி இது ஏன் இவ்வளோ டேமேஜ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது சரி ஃபெங்ஷுய் மாஸ்டர்லாம் கூட்டு வந்து என்னமோ பண்ணியிருக்காங்க டேமேஜ் எடுக்குது இன்ஜினியர் கூட்டிட்டு வராம ஃபெங்ஷுய் மாஸ்டர் ஏதோ ப்ராப்ளம் அப்போ அவர் சொல்லி இல்ல பார்த்துட்டு எதுவும் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லைன்னு இருக்காரு அவர் ஏதோ ஒரு சொல்லி விட்டுருக்காரு அள்ளி விட்டுருக்காரு அவன் எவ்வளவு சொல்லி விட்டுருக்காரு என்ன சொல்லி விட்டு அள்ளி விட்டு எனக்கு ஒரு மரியாதை இருக்கு அப்ப சரி ஒரு வகையில வந்து மல்லு கட்டி டிச்சு எல்லாம் தரமட்டமா ஆக்கி எல்லாம் ஒரு வீடு கட்டி எடுத்துட்டாங்க அப்போதான் நெஞ்ச பலப்படுத்திக்கிங்க பயங்கரமான விஷயம் ஒரு ஃபியூ டேஸ்ல திருப்பி உள்ளுக்கு போடுறாங்க அங்கதான் அந்த வெயில் இருக்க அந்த வெயில் அந்த கிணறு இருக்கிற இடத்துல தான் வந்து சாமி இடமா அவனுக்கு இங்கிலீஷ் வெயில் நினைக்கிறேன் இல்ல ஸ்லிப் உங்க கூட எல்லாம் பேசி இங்கிலீஷ் கெட்டு போகுது எப்ப பார்த்தாலும் என் கூட பேசி உனக்கு இங்கிலீஷ் கெட்டு போதா ஓ மை காட் கண்ணசாமி சோ அந்த கிணத்து பக்கத்துலயே வந்து அந்த சாமி இது எடுத்துட்டாங்க சாமி மேடெல்லாம் அங்க வச்சிருக்காங்க அங்கதான் வந்து அங்க கிச்சனும் இருக்கு அந்த சைட்ல ஓகே ஸோ அப்போ இந்த சைட்லாம் வந்து ரூம் இதெல்லாம் இருக்கலாம் இவங்களுக்கு இந்த சாமி மேடை கிட்ட போறப்ப மட்டும் ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் லைக் ஈரி ஃபீல் என்ன ஈரி லைக் என்னது சாமி மேடை கிட்ட போகும்போது சாமி மேடைக்கும் போது யூ ஷுட் பி ஃபீலிங் லைக் ஆனா இது ஸ்பிரிச்சுவலா இல்ல சம்திங் ஆஃப் சரி அத பத்தி அவன் பண்ணும்போது இப்படி பண்றான் நான் வந்து ஒரு கதைக்கும் ஆன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீ பேசிட்டு இருக்கும்போது ஆட்டிக்கிட்டே இருந்தா இப்ப தெரியுதா நான் கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் கேட்டு பேசி ஆட்டிக்கிட்டு என்ன எங்க ஆரம்பிச்சு எங்க போயிருச்சு அவன் பேசும்போது அப்படிதான் இருக்கு நீயே சொல்லு அவன் பேசும்போது அப்படிதான் இருக்கு நம்ம கதை சொல்லும் போது அவனுக்கு என்ன பண்றான்னு தெரியல எது எடுத்தாலும் அங்க போற நீ முதல்ல இருந்து கையாட்டுறதுல இருக்க பேசிட்டு இருக்கும் போது கையாட்டுற நான் ஏஞ்சி பார்த்தேன் அவன் கை இங்க இருக்கு கை இங்கதான் வருது தெரியுமா நான் இங்க வச்சல இங்க ஆக்சுவலி இங்க வந்துச்சு ஆனா எனக்கு பார்க்கும்போது இங்க இருந்துச்சுல உனக்கு பார்க்கும்போது அப்படி இருக்கு அப்ப நீ அப்ப அந்த மூட்ல இருந்து இல்ல அவன் மூட்ல இருந்திருக்கானல்ல நீ ஏன் கை இங்க கொண்டு வர நான் அந்த மூட்ல இருந்தேன் What is your expectation on my fixation on my balls? Comfortable. சரி பரல அப்புறம் பாத்துக்கலாம். காப்சல் குடிங்க இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அப்புறம் என்ன பாத்துக்கலாம். நான் கீழ லைட் பரல லைட் டெஸ்ட் பண்ற போறேன் லைட். பூனைங்கற கத்துது போல இருக்கு. பூனை அலற சத்தமா இருக்கு. கண்டா பூனை அலற சத்தம் நாட சத்தம் இருக்கு தெரியல. சொல்லு. டக்குனு கை வருதா டைட்டனிக் படம் வருது என்னடா டைட்டனிக் படம் கிளியரா வருது என்னடா வசனம் புரியல வசனமா முக்கியம் இவங்க வந்து சரி இதை வந்து கண்டுக்க வேணாம்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுல இருந்திருக்காங்க அவங்க பிரதர் வந்து ஆபீஸ் போயிருக்காரு ஸோ ஆஃபீஸ் இது எல்லாருக்கும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ஹோல் ஃபேமிலியில எத்தனை பேரு நானும் சொன்னேன் 5 பேர்ல 5 பேருக்கு அப்ப அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு முதல் இன்சிடென்ட் கூப்பிட்டு பாரு இல்லடா முதல் இன்சிடென்ட் நான் வந்து கேட்டகரி பிரிக்கிறேன் சாப்டர் மாதிரி
Chapter 1. அப்ப பிரதர் வந்து ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஆஃபீஸ்ல இருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட் நைட் வந்து பென்ட்ரி தந்துட்டு அந்த அவன் மைக்ரோவேவ்ல சாப்பாடு வச்சுட்டு க்ளோஸ். Then he saw a lot of people in the office but they are not moving. He didn't realize. You're frozen in time la. Actually பார்த்துட்டு இத்தனையும் பார்த்துருக்காரு. இத்தனையும் பார்க்கும்போது everybody just ஒரே பொசிஷன்ல எல்லாரும் உட்காந்து அந்த மானிட்டரை பார்த்துக்கிட்டு இப்படி இருந்திருக்காங்க. The colleagues all. He's like, what the fuck is happening? Like why everybody froze? And ஒரே டைம்ல எல்லாரும் just look at him. Just the froze இல்லை. Then he feel like then when he realize இந்த டைம்ல எல்லாரும் ஆபீஸ்ல இருக்க மாட்டாங்க, நான் மட்டும் தான் வர்க் பண்ணுவேன் அப்படி சொல்லி. எத்தனை மணிக்கு வந்து late I think probably 7 something. He usually works late. Okay. And he got immediately so freak out. but இது வீட்டுக்கு போயிட்டு ஆனா யார்கிட்டயும் சொல்லல, யாரையும் பயமுத்த வேணாம்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு என்னன்னு தெரியலையே. உனக்கு இந்த மாதிரி சொல்லுவியா? I'll try. நீ சொல்ல மாட்டல. டேய் கொஞ்சம் வாங்கல. அடுத்த நிமிஷமே நம்ம எல்லாம் அங்கதான் இருப்போம். ஏடி வா, பேய் கூட்டமா இருக்கு, ஒருத்த மாட்டாலே நான் வச்சு செய்வேன், கூட்டமா இருக்கானுங்க, வா வா என்னை கூப்பிடுவான். சரி நான் கீழே வெயிட் பண்றேன், நீ ஏதாவது ப்ரோனவுன் பேரு. ஓ பூனை இப்பதான் அழகுது. என்ன போடா. வீட்ல வந்து அந்த சிஸ்டர் வந்து started to have crashes. Chapter 2. உடம்பு ஃபுல்லா அரிச்சு புண்ணு ஆயிடுச்சு. லைக் இது அதெல்லாம் என்ன பண்ண முடியும் தெரியல. திடீர்னு உடம்பு ஃபுல்லா அரிக்குது. லைக் இஸ் லைக் டோன்ட் நோ வாட் ஹேப்பன் சடன்லி ஃபீல் அரிப்பு பிடிச்சிருச்சுல. உடம்பு ஃபுல்லா அரிக்குதுடா. அரிப்பு பிடிச்சிருச்சு. and family got worried. லைக் அது சொல்லுது எனக்கு உடம்பு ஃபுல்லா அரிக்குதுன்னு சொல்லி மெடிக்கல்லாம் கூட்டு போறாங்க. ஒன்னும் செய்ய முடியல, உடம்பு ஃபுல்லா அரிச்சிட்டு இருக்கு. somehow வந்து மருந்து போட்டு படுக்க வச்சிட்டாங்க. இன்னொரு சிஸ்டர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல she feel like என்னமோ கல்யாணம் சத்தம் போட்ட கல்யாணம் மியூசிக் இருக்கு, ட்ரம்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சைனீஸோட அது ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இது பழைய சைனீஸோட பழைய காலத்தோட சைனீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். லைன் டான்ஸ் somehow அந்த மாதிரி தான் அது. ஆனா அந்த மாதிரிலாம் போவோம். சைனீஸோட கல்யாணம் பட் என்ன அது அந்த காலத்துல இருக்கும்டா. வா வா கல்யாணம் சைனீஸோட இப்ப சொன்னா. சோ அப்ப வந்து அந்த ட்ரெடிஷனோட இது வந்து போய்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு இதுக்கு இன்னமும் ஒரு சவுண்ட் கேக்குது, இன்னமும் ஒன்று கேக்குது, என்ன அது இது வந்து இது இந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு அது கனவு மாதிரி இருக்கு. பட் இட்ஸ் நாட் கனவு இல்லை. ஸோ இது ஏஞ்சிட்டு இப்படி முடிச்சுட்டு இப்படி திரும்பி பார்க்குது. ஒரு பொண்ணு கல்யாண உடுப்புல படுத்துக்கிட்டு she looking at him and keep smiling. பல்லு தெரியுற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இது காலரி அடிச்சு வெளியே ஓடி வந்து, ஆனா அப்பயும் வந்து அழுவுது, ஆனா சொல்ல மாட்டேங்குது. இப்போ ஃபேமிலிக்கு என்னது நான் ஏதோ ஒன்று பார்த்தேன், ரூம்ல ஒன்று பார்த்தேன் அப்படின்னு. இப்போ அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு வீட்டுல சம்திங் ராங். ஏன்னா அம்மா வந்து அன்னைக்கு சாமி கும்பிடும்போது முட்டி போட்டு கும்பிடுவாங்க. முட்டி போட்டு கும்பிடும்போது 3 வாட்டி குனிஞ்சு கும்பிடும்போது இந்த 2 வாட்டி குனிஞ்சாங்களா, 3வது வாட்டி குனியும் போது she saw a lot of feet beside her. இது சொல்லும் போது அப்படிதான் தெரியும், ஆனா உண்மையிலே நிறைய ஃபீட்ஸ் இருந்துச்சு. இவங்க எந்திரிச்சு இப்படி பார்க்கும்போது நிறைய பேர் நின்றுட்டு அதை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. So she immediately like closed the prayer, just walk out without acknowledging it. இப்ப சாமி பத்தி சொல்றது எப்படி அடக்கொடக்கமா இருக்கானுங்க. அடுத்து இதுக்கப்புறம் எல்லாத்தையும் சாமியே சொல்லிடணும். ஒரு ஜப்பனீஸ் படத்துல அப்பா வந்து அவருக்கு என்ன நடக்க போதும். அப்பா தான் வந்து படுத்த படுக்கையிலே வந்து கோமாக்கு போயிட்டாரு. அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பெரிய ட்விஸ்டா இருக்கு. அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, படுத்த படுக்கையில கோமா ஆயிட்டாரு. அவர் வந்து காலை பார்க்கல. அவர் பூல பார்த்தா நான் எதுவும் சொல்ல ஒரே டைம் நான் எதுவுமே சொல்ல வருவேன். இப்ப தெரியுதா ஏன் நீ கெட்டு போயிருக்கேன்னு? யாரை கெட்டு போயிருக்கா? நீதான். ஐயோ பெருமாள் எடுத்ததே அவன் தான். என்னடா பண்ணல? ஐ டீச்சர் சொன்னேன். சொல்லு. அப்பா கெடுத்துட்டா சிக்க கோமாள. அப்பா ஏன்டா கோமாள? நீயா இப்ப அப்பா கெடுத்தாரு தங்க சிலிப்பாச்சு. கெடுத்தாரு கோமாக எவ்வளவு தூரம் இருக்கு. அதே அப்புறம் தங்க சிலிப்பாச்சு.
இது தங்க சிம்பிளா மைண்ட் வரைங்க இருக்கு. சேர்ந்து அப்படி தாங்க ஆச்சு. அப்படி சிறந்த சொல்லியிருக்கேன். அப்ப கோமன் ஆயிட்டாங்க. அப்ப வந்து கோமா போயிட்டாரு. எப்படி போனாரு என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு வந்து எல்லாரும் பேனிக்ல இருக்காங்க. அப்ப வந்து இப்ப எல்லாரும் இந்த கதை சொல்றாங்களா, இவங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிச்சு இந்த பிள்ளை இந்த குடும்பத்துல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, திடீர்னு நடக்குது, ஆனா ஏன்னு தெரியல. இவ்வளோ பேர் ஒரு விதமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் போல. பட் ஹி இஸ் லைக் அவர் ஐ ரோல் அப் பண்ணிருக்கு. அவர் உயிரோட தான் இருக்காரு. என்ன எழுப்புனா என்ன ஆக மாட்டேங்குது. சோ இவங்க வந்து ஆம்புலன்ஸ் கூப்பிடலாமா என்ன கூப்பிடலாம்னு சொல்லிட்டு இவர் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. இவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அம்மா வந்து அங்க இருக்காங்க. சோ சனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நம்ம வந்து அவங்க யாராவது கூப்பிடுவோம், சாமியாருக்கு யாராவது கூப்பிடுவோம் சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி வீட்டுல இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. இவங்க இந்த சாமியாருக்கு அடிச்சு கூப்பிட்டாங்களா, இவர் வர்றதுக்கு முன்னையே ஒரு லேடி ஸ்ட்ரெயிட் அப் வாக் இன்டு தி ஹவுஸ். அவங்க தான் இந்த இன்டர்வியூ கொடுத்தாங்க. ஸ்ட்ரெயிட் அப் வாக் இன்டு தி ஹவுஸ். she straight up went there and then she straight up வந்து அந்த சீன மந்திர எழுத்துலாம் இருக்கும்ல, she is like started to write in the wall. ஒரு இடத்துல ஒரு கார்னர்லயும் வந்து அவங்க வந்து எழுதிட்டு இருக்காங்க. இந்த இந்தியன் டூல கமல் வந்து ஆந்திரத்துல எழுதினார் அந்த மாதிரி. எப்படா அவர் இச்சாலி எழுதுவாரு. ஆமா. சோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வந்துட்டு யார் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது none of you are safe, everybody gonna die அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்துட்டு ஏன் இப்படி இவங்க திடீர்னு வராங்க, யார் நீ அப்படின்னு கேட்கும்போது உங்க அப்பா தான் என்னை அனுப்பிச்சாரு. எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, கோமால இருக்காரு, அது உனக்கு இப்ப சொன்னா புரியாது, நான் சொல்றேன் அப்படின்னு. சரி இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து திருப்பியும் அம்மாவை அடிச்சு கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி வீட்டுல ஒரு பொம்பளை வந்திருக்க, அந்த மாதிரி அப்பா தான் அனுப்பிச்சு வச்சான்னு சொல்றாங்க. என்ன கதை என்ன நடக்குது எங்களுக்கு புரியல அப்படின்னு. சரி நீ அந்த லேடி அனுப்பிச்சு வச்சுட்டு நீ எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, பிகாஸ் ஐ டோன்ட் நோ ஹவ் டு ஹேண்டில் திஸ் திங் சொல்லிட்டு இவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அந்த லேடி சொல்றாங்க நான் வெளியாக முடியாது, இந்த வீட்டில் நான் இருக்கேன். இவங்க சொல்றாங்க இல்ல நீ வெளியே ஆகணும், ஹூ ஆர் யூ, நீ ஸ்ட்ரேஞ்சர், நான் எப்படி உங்களை. இவங்க சொல்றாங்க நான் இங்க ஹெல்ப் பண்ண தான் வரேன், ஏன்னா எனக்கு உங்களுக்கு டைம் இல்ல, உங்களுக்கு அவ்வளவு டைம் இல்ல, உங்க அப்பா உயிரோட வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அப்படின்னு. அந்த ஆளை போய் பார்த்து நீ உங்க அப்பா போய் பாரு, உங்க அப்பாவை நீ காப்பாத்தணும்னா அது என் கையில தான் இருக்கு அப்படின்னு. பிகாஸ் நான் இங்க வரணும்னு வரல, உங்க அப்பா கெஞ்சினால தான் நான் இங்க வரேன். ஓ மாதிரி ஏசிட்டாங்களா? சோ இவங்க வந்துட்டு எங்க அப்பா கெஞ்சினாரா, என்ன அது எப்படி அப்படின்னு. உங்க அப்பா ஒரு பயங்கரமான இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு, நான் அவர் காப்பாத்தணும்னா நீ தான் வந்து நீங்களா எனக்கு கோஆபரேட் பண்ணணும் அப்படின்னு பண்ணாரு. ஸோ இவங்களுக்கு என்ன பண்றது என்ன ஒண்ணுமே புரியல. ஸோ இவங்க கூப்பிடுற சாமியார் வந்ததுனால அந்த சாமியார் வந்து வந்திருக்காரு. இது வந்து இந்த சந்திரமுகி படமா தெரியுமா, மனோபாவம் அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான், அவர் கண்ணுல தேஜஸ் பாருங்க. that guy saw that lady and he got freaked out. இது என்ன தெரியுமா, it's not come out, it's come in. Implosion. பலனால கனவு தெரிச்சு விடுச்சு. இவங்களே கண்ணால் பார்த்தது கையால் தாத்தா ஒன்னே தான் தேடிக்கிட்டேன். தேவி ஷாக் ஆயிட்டடா. நீ வந்து அப்படி இல்ல, உள்ளுக்கு தெரியுமா, இது வெளியே வரதுக்கும் உள்ளுக்கு போறதுக்கும் நிறைய வித்தியாசம். உள் வாங்கிட்டியோ என்ன வைஃபைல இருந்து போட்டாங்க, இது உள்ளுக்கு வெடிச்சிருச்சு. உள்ளுக்கு வெடிச்சா இப்படிதான் இருக்க. பொண்ணுதாண்ட புஸ்தகம். நான் இது வரைக்கும் அந்த சவுண்ட் கேட்டதே இல்லை, புது சவுண்டா இருந்துச்சு. அதான் அக்யூரேட்டா கண்டுபிடிச்சாங்க உள்ளுக்கு விழுந்த மாதிரி. அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. நான் கண்ணாலே பார்த்து படிச்சேன். ஜானி சொன்னது எனக்கு ஏன் சும்மா ஜானி சீன் 2 வச்சிருக்காங்க பேர். யார் வச்சா? யார் வைக்கல, யாரோ வச்சாங்க. உனக்கே நீயே வச்ச மாதிரி இருக்கே. நானும் உனக்கு யார் வச்சா? உனக்கே நீயே வச்ச மாதிரி இருக்கு. இது பெரிய உலகமே வச்சு நானே வச்சுக்கிட்டேன். வெக்கமா இல்ல, நான் விக்கலடா, பட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீ காமெண்ட் படிச்சு பாரு. அது இவனே ஃபேக் ப்ரொஃபைல் கிறிஸ் ரூஸ் லைக் ஜானி சீன். அவன் சைக்கோ மந்திரம் ஜானி சீன் விட. இவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, எனக்கு வந்து ஒரு உயிரான கோழி வேணும், உங்க அப்பா திருப்பி இங்க வரணும் அப்படின்னு. KFC வேணும்னு பண்ணுது. உயிரோடு கோழி உங்க அப்பா திருப்பி இங்க வரணும் பிஃபோர் KFC. ஏன்னா இவங்க வந்து இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் செய்ய முடியாது. ஹாஸ்பிட்டல் வந்து they say they cannot release, ஏன்னா இந்த கோமால இருக்கவங்கலாம் விட மாட்டாங்க வீட்டுக்கு. இல்ல நீங்க உங்க அப்பா உயிரோடு வேணும்னா இங்க கொண்டு வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இந்த ஃபார்மாலிட்டி செய்ய முடியாது. ஸோ அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. நீ நம்புறதுக்கு உங்க அப்பா சொல்ற டீடைல்ஸ் நான் இப்ப சொல்றேன்னு. ஸோ உங்க கண்ணை மூடிட்டு உங்க அப்பா சொல்ற டீடைல்ஸ் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உங்க அப்பா என் பக்கத்துல தான் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இவங்க பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கு. 3 வயசுல மூத்திரம் மெஞ்சிட்டு இருந்தான்.
அவன் 2 வயசுல இருந்து ஆய் போயிட்டு இருந்தான். ஓ கரெக்டா இருக்கு, எங்க அப்பா ஆய் இங்கதான் போயிருக்காரு. உங்க அப்பா இல்ல மணி சொல்லிட்டு இவங்க கேட்டது சரி, இவங்க இவ்வளவு டீடைல்ஸா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம நம்புவோம் சொல்லிட்டு. இப்ப என்ன இவங்களோட ரெகுலரான சாமியார் அவரும் சொல்றாரு, இல்ல இவங்க சொல்றது கேளுங்க, இவங்க உண்மையிலேயே தான் வந்திருக்காங்க, அவங்க ஒரு பெரிய தலை தான் அப்படின்னு. நீங்க ஏகே கேள்விப்பட்டிருக்கீங்க? ஏகே சோ இவங்க வந்து அந்த சாமி மேடிக்கிட்ட போயிட்டு மந்திர ஜாமெல்லாம் எழுதி அந்த வச்சுட்டு அங்க வச்சுட்டு இந்த சொல்லிருக்காங்க, இந்த இடத்த நீங்க மூடலாம் தான் தப்பு அப்படின்னு. மூடா like you closed down like மூடா அந்த இடத்த மூடனது இந்த இடத்துல உங்களுக்கு மூடாடன தப்பு, மூடுறது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க திருப்பி அவங்க அப்பா கொண்டு வரதுக்கு ஒரு ரிச்சுவல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கேட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் முடியாது, என்னமோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சமஹாவ் வந்து அவங்க சன் வந்து வீட்டுக்கு கொண்டு வராது. இப்ப அவங்க சொல்றாங்க, இந்த இடம் ரெனோவேஷன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யாராச்சும் போய் பாத்துருக்கீங்களா? ஆமா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வைஸ் பார்த்தோம், இந்த மாதிரி நினைச்சது. அவன் உண்மையில உங்களை ரொம்ப போய் சொல்லி ஏமாத்திருக்கான். லைக் இந்த இடம் வந்து இந்த வெல் ஆக்சுவலி இஸ் a spirit portal. வெல் யா இது ஸ்பிரிட் போர்ட்டல் ஈஸியா வந்து எல்லா ஸ்பிரிட்டும் அங்க போயிட்டு இருந்துச்சு. அண்ட் தே கிவ் திஸ் லைக் குட் எனர்ஜி பேட் எனர்ஜி. சோ இட்ஸ் yin and yang மாதிரி. ஒரு இடத்துல பேட் எனர்ஜினா இந்த இடத்துல குட் எனர்ஜி இருக்கும். அவதா மாதிரி. சோ இட்ஸ் லைக் அவதா மாதிரி இந்த இடத்துல வந்து குட் எனர்ஜி. இவங்க வீடு வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு. அவதா கோரால் இது இருந்திருக்கு. சோ அப்ப இந்த பேட் எனர்ஜி இருக்கிறதுனால தான் இது வந்து இங்க பாசிட்டிவா இருந்திருக்கு. பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த வீட ஒண்ணாக்கி இருக்காங்க. பேட் எனர்ஜி வந்து இப்ப இங்க ஃப்ளோ ஆரம்பிச்சு. சோ இப்போ வந்து போர்ட்டல் ஓபன் பண்ணதுனால இந்த ஸ்பிரிட்ல என்ன ஆச்சுன்னா இங்க போக முடியல. டாக் அவதா. சோ இப்போ என்னன்னா வீடு ஃபுல்லா வந்து டிமோனிக்கா தவிர மாறிடுச்சு. இவங்களுக்கு என்ன பண்றது தெரியல, எல்லா ஸ்பிரிட்டும் வந்து இவங்கள ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சோ and they wanted to go back, the spirits all wanted to go back. ஆனா இங்க வந்து போர்ட்டல் மூடிடுச்சு. இப்ப சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ நான் இதை திறக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க அப்பா வந்து உயிர் எடுக்கணும். உயிர் எடுத்துருங்க அது உங்க அப்பா உயிரை. ஏன்னா அதுக்கு வந்து someone இந்த வீட்டுல உள்ள எல்லாரையும் உயிர் எடுக்கிறது தான் அதோட பிளான். பட் இப்போ வந்து நான் உங்களை காப்பாற்றணும். நீங்க எல்லாம் டார்கெட்ல இருக்கீங்க. உங்க அப்பா மாட்டிக்கிட்டாரு. இப்போ நான் உங்க அப்பா கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இதை நீங்க இடிக்கணும். இடிச்சிட்டு நீங்க இந்த இடத்த விளையாக்கிட்டு அந்த ஸ்பிரிட் போர்ட்டல் திருப்பி திறக்கணும். இந்த வீடியோ இந்த அளவுக்கு நீங்க இவ்வளவு தூரம் ரெனோவேஷன் பண்ணிக்க கூடாது அப்படின்னு. சோ இவங்க உடனே வந்து என்ன பண்ணிருக்காங்க, சோ அந்த கடப்பாரத்தெல்லாம் ஆளுங்கெல்லாம் கூட்டு வந்து இடிச்சிருக்காங்க. இடிச்சிட்டு அந்த இடம்லாம் வந்து குழியை திறந்துட்டு சோ இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஓகே உங்க அப்பா பாடி இங்க போட்டுருங்க, நான் வந்து ரிச்சுவல் செய்ய போறேன் அப்படின்னு. இவங்க அந்த கோழி ரத்தத்தெல்லாம் வெட்டிட்டு அந்த கிணத்துக்குள்ள ஊத்தி அந்த இதெல்லாம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த கிணத்து பக்கத்துல இவங்களும் படுத்திருக்காங்க. பிகாஸ் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இப்போ now I have to enter the spirit world. சோ இவங்க படுத்துட்டு இவங்க ஸ்பிரிட் வேர்ல்ட்ல போயிருக்காங்க. சோ இவங்க ஸ்பிரிட் வேர்ல்ட்ல போயிட்டு அப்பா வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து உயிரோட வந்துட்டாரு. இதுல என்னன்னா, அப்பா உயிரோட வந்து பிற்பாடு இவங்க உயிரோட வரல. இவங்க உடம்பு ஷிவரிங் ஆகி இவங்க இறந்துட்டாங்க. இவங்க இறந்த பாடு இவங்களுக்கு எல்லாம் பேனிக் ஆயிடுச்சு. தென் இமிடியட்லி தட் அந்த இன்னொரு சாமியார் இருந்தார்ல, அந்த அவங்க வீடு சாமியார், his eye roll up and he started to possess. He continued the chant and everything. He continued the rituals and everything. Actually this lady, the spirit lady இல்ல, அவங்க தான் இவர் மேல பூந்து she started to continue with the things and then she went back her body. And she came back and then said, okay இதெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு, இதுக்கு மேல உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறம் இந்த வீடை வந்து நீங்க திருப்பியும் go back to your old form. இந்த கிணறை வந்து நீங்க கிணறை அப்படியே விட்டுருங்க. இதை வந்து நீங்க மூட கூடாது. வெல் மாதிரி தான் இருக்கு. ஆமா, அது அப்படியே அந்த வெல்ல சுத்தி கட்டினா என்னது, அந்த வெல்ல மட்டும் விட்டு அப்படியே சுத்தி அது கட்டினா அது வீட்டுக்குள்ள because still inside the house. நீ வந்து அது inside the house வைக்க கூடாது. வீடு கட்டிட்டே இருக்கேன், வெல் இருக்கா இப்படி கட்டற. சோ இட்ஸ் லைக் இட்ஸ் ஓகே. பட் இந்த வெல் வந்து நீ தனியா ஓபன்ல தான் விடணும். அது வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. அது வீட்டுக்கு வெளியே தான் இருக்கணும். It should be outside the house. அதுதான் அந்த ஃபங்க்ஷயோட இது. சோ அப்ப இது பண்ண ஒருபாடு இந்த ரிச்சுவல்லாம் முடிச்சபடி the family is safe, everyone is fine. சோ அதுல இருந்து இவங்களோட பேர் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருச்சு இந்த இடத்துல. ஸோ இவங்க வந்து இவ்வளோ பெரிய ஸ்பிரிட்லேயே கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க, எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்னன்னா, இவங்களோட கதை என்னன்னா, இவங்க வந்து ஒரு மந்திரவாதியே கிடையாது. ஒரு நாள் சின்ன வயசுலேருந்து இவங்க வந்து பேய்கிட்ட வந்து பேசுறது பழக்கமாகி ஆகி த ஸ்பிரிட் வேர்ல்ட்லயே வந்து இவங்களுக்கு சீஃபு இருக்காங்களாம். அங்கேயே வந்து இவங்க வந்து மந்திரத்தை கத்துக்கிட்டு அங்கேயே படிச்சு இவங்க ஆல்ரெடி ஷீஸ் லைக் சம்ஒன் ஹூ ஷாமன் ஃபார் பை ஆக்சிடென்ட்லயே இவங்க கத்துக்கிட்டு இவங்க வந்து அப்படியே சீஃபு ஆயிட்டாங்களாம். இது உத்த வகையில நம்புறான்னா சோறுன்னு சொல்லியிருப்பானுங்க. அவனும் பாட்காஸ்ட் நம்பிக்கிட்டு இருக்கான். ஸோ அது தெரியல. பட் அதுதான் நீங்க பண்றோம். அதுதான் பை பிளட் சேம் பிளட். So but anyways it's interesting story. அவங்க இன்னொரு கதை வச்சிருக்காங்க. இதே கதை அடுத்த வாரம் சொல்றேன். அது வந்து தமிழ் படத்தை பார்த்து நீ சீன நாகின் பாத்திருக்கியா? நாகினி இல்ல இது வந்து சீன நாகினி. நான் பார்த்து என்னோட சீனத்துல நாகின்லாம் இருக்கு. நாகினி இருக்காங்க. சோ நம்ம அடுத்த வாரம் வந்து சீன நாகினி கதை கேட்கவரே உங்க எடு பார்க்குறோம். சோ
பார்ட் 2 வர நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே நேரத்துல உங்களுக்கு இந்த மாதிரி கதை கூகுள் டாக் லிங்க்ல சப்மிட் பண்ணுங்க. பேசுறது நாங்க லைவ் ஷோ வந்து கூடிய சீக்கிரம் வரோம். ஓகே, நாங்க வந்து லொகேஷன்லாம் நாங்க ஆக்சுவலி நாங்கெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, நானும் கிறிஸ் போய் பார்த்தேன். போன வண்டி தான் பார்க்கல அந்த லொகேஷன். ஆமா. Yeah, but me and Chris already saw it. We love it. Yes. We have increased the capacity to 800 people. Yep. ஆமா. 600 இருந்து 800 வரப்போகுது. 1000 முடியும், possible but not sure. But we can go up to 1000 too. But ticket வேற சேர சொல்லிட்டு நம்ம 800 நிப்பாட்டிரோம். வேற சேதா 1000 போடு பாப்போம். 800 இருக்கும். 1000 வராது. கீழ சொல்லுங்க. 1000 அவங்களே ஒரு ஓட்டி போடு. 1000 ஓட் அவங்க போட்டாங்கன்னா 1800 நீங்களே ஓட் போடுங்க. வெல்வது யார்? 1 கோடி. அது காசு. கமெண்ட்ல வர சொன்னேன். So with that being said, thank you so much for watching and supporting us. Toss Up திருவிழால உங்களை பார்க்குறோம் live show. So with that being said, my name is Jeevan. I'm Davi Punan. And I'm Krish. We'll see you in the next one. Ciao. Ciao.